Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Krishna Krishna Hare 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 Rama 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 Hare Hare Krishna 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 Hare 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 Krishna 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 Hare Hare Ramanujadaya Patram Jnana-vairagya-bhushanam Srimad-venkatanacharyam Vande Vedanta-desikam Lakshmi-nada-samarambham Nadayamuna-madhyamam Asmadacharya-paryantam Vande Guru Parampara Yo Nityamachyulavadam Bhujayugma Rugma Vyamohadastadidarani Pranaya Mene Asmad Guru Bhagavatosya Dayaiva Sindho Ramanujasya Charanau Sharanam Prabhadye Bhudam Sharasya Mahadavaya Bhattanath Shri Bhakti Sara Kulasekara Yogi Vahan Bhaktangirenu Parakalaya Jendra Mishra Srimad Parangusa Munim Pranatosmi Nityam Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam Pranamo Dukkha Samanaha Tam Namami Harim Param Vasudeva Sudam Devam Kamsa Chanuramardanam Devaki Paramanandam Krishnam Vande Jagadguru आरामं गुणसञ्जयस्य सधनं मुख्यं सदाश्रेयसः कारुण्यस्य तथाखरो निरवधेराधेर्हि सिद्धौषधम् घोराघौगधवाग्निसञ्जय संसारमेघानिलः साक्षात् मूलधनं सतां विजयते श्रीपद्मनाभप्रभुः கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகவில்லார் விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்த புறநகரம் புகுதுமின்றே இன்று போய் புகுதிராகி எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குருந்து சேர் செருந்தி பொன்னை மன்றலர் பொழில் அனந்த புறநகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அக்தே உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கனப் புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமே सर्वत्र पद्मनाभ संकीर्तनं पद्मनाभा पद्मनाभा
எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் ஈந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கும் மனம் நீ எனக்குத்தா. எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லன்றேன் நங்கை நீர்கள் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையே எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை பிடிச்சு வச்சுக்கணும். அவன்தான் சூத்திரதாரி. லோகம் முழுக்க நடக்கிறதெல்லாம் அவனுக்கு தான் தெரியும். லோகத்திலே நடக்கக்கூடியதை மாற்றும்படியான சக்தியும் அவனிடத்திலே தான் இருக்கு. நமக்கு ஒரு அளவு வரைக்கும் பலம் இருக்கு, அதுக்கு மேல இல்லை. ஒரு பெரிய கடலை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியோ நினைச்சா மழையை தெரிவிக்கக்கூடிய சக்தியோ நமக்கு இல்லை. பகவானுக்கு தான் பூரணமா இருக்கு. அதனால அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனிடத்துல நம்ம சரணாகதி பண்ணி அவனே கதின்னு கிடக்கணும். அவனே கதின்னு கிடக்கணும் அப்படின்னா நமக்கு பக்தாளோட ஒரு சங்கம் அவசியமா இருக்கு. அதனாலதான் ஆண்டாள் கூட திருப்பாவையில தான் மட்டும் தனியா போகல, தோழிகள் எல்லாம் எழுப்பி கூட்டிண்டு போறான். ஆச்சரியமா ஆண்டாள் ஒவ்வொரு தோழிகளா எழுப்புறான். புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோவில் வெள்ளை விழுசங்கின் பேரளவம் கேட்டிலையோ புள்ளாய் எழுந்திராய் பேய்முடை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரளவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரம்பாவாய்னு அந்த பாசுரம் 6வது பாசுரத்திலேருந்து தொடர்ந்து ஒவ்வொரு தோழியா எழுப்பிண்டு வர. அவளெல்லாம் கூட்டுண்டு வந்தோம் அப்படின்னா பகவான் தானா வந்துடுவான். பக்தாளுடைய கோஷ்டி கிடைச்சுடுத்தோம்னா அந்த கோஷ்டியை பார்த்த உடனே பகவானுக்கு குதூகலம் வந்துடுறது, தானாகவே ஓடி வந்துடுறான். ஆச்சரியமா கோகர்ணன் பாகவத சப்தாகம் பண்றான். துந்தகாரி கேட்டான், மோட்சம் அடைஞ்சுட்டான். மற்றவாளுக்கெல்லாம் புஷ்பக விமானம் வரல, வைகுண்ட விமானம் வரல. திரும்பவும் ஒரு சப்தாகம் பண்றான். எல்லாரும் பக்தாளா ஸ்ரத்தையோட கேட்கிறான். உடனே ஸ்ரீஹரி எல்லாரையும் கூட்டுண்டு சப்தாகம் நடக்கிற இடத்துக்கே வந்துட்டான். எங்க பக்தாளுடைய கோஷ்டி இருக்கோ அங்க பிரபு தானா வந்துடுறான். பகவானை ஈர்க்கணும் அப்படின்னா பக்த கோஷ்டி அவசியமா இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு கூட்டம் அவசியமா இருக்கு இல்லையா? ஒரு கூட்டம் இருந்தா தானே வரதால் பண்ணாம ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? எதுவா இருந்தாலும் ஒரு கூட்டம் இருந்தா தானே மரியாதை. அதுபோல பக்த கூட்டம் இருந்துடுத்தோ அப்படின்னா தெய்வம் வந்துடுறான். ஆண்டாளும் பார்க்கிற, அதனால பக்த கூட்டத்தெல்லாம் சேர்க்கிறான். ஒவ்வொரு தோழியா எழுப்பிண்டு வர. ஆண்டாள் கடைசியா எழுப்புற தோழி இவள். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ அப்படின்னு அழகா அந்த தோழி எழுப்புறாயே இல்ல அப்படின்னுவா. அந்த மாதிரி ஆண்டாள் எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ, ஏ இளங்கிளியே கொஞ்சரா, இளங்கிளியே இன்னமும் தூங்குறியா அப்படின்னு இன்னுமா தூங்குற அப்படின்னு. எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, இவ்வளவு நேரம் உனக்கு தூக்கம் வராது. மற்றவாள்லாம் தூங்கினா கூட நீ தூங்காம கொட்ட 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 முழிச்சுண்டு கிடக்கிற ஒரு ஆளு இன்னும் உறங்குதியோ, நீ தூங்குற ஆசாமி கிடையாது. எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ அப்படின்னு. உடனே உள்ளேந்து தோழி பதில் சொல்றா. திருப்பாவையில மற்ற எல்லா இடங்கள்லயும் ஆண்டாளே பேசிட்டு இருக்கா. இந்த ஒரு பாசுரத்துல மட்டும் தோழி பதில் பேசுறான். அதனால திருப்பாவே இதுதான் அப்படின்னு பெரியவாளுடைய நிர்வாகம் உண்டு. தோழி இவளும் பேசுறாளாம். 2 பேரும் அழகா பேசுறா. இவ அப்படி கேட்ட உடனே உள்ளே இருந்து தோழி சொல்றாளா, சில்லன்றையே நின்னங்கை நீர் போதருகின்ற வேண்டி காலங்கத்துல வள்ளுன்னு விழறேன்றாள். எல்லே இளங்கிளியே
இன்னுமா தூங்குறாய் அப்படின்னு இவ்வளவு அழகா கேட்டதுக்கே காலங்காத்தால சில்லு 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 சில்லுன்னு விழாத சில்லன்றையே நங்கை நீர் போதருகின்றேன் வர 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 இவ்வளவு அழகா கூட்டதுக்கே வரேன். ஏன் காலங்காத்தால சில்லு சில்லு சில்லுன்னு பேசுற வல்லு வல்லு வல்லுன்னு விழாதே அப்படின்னு அந்த மாதிரி சொல்றா. உடனே ஆண்டாள் சிரிக்கிறா. சிரிச்சுட்டே சொல்றா, வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் எரிதும். உன் வேலையெல்லாம் உன்னுடைய வாய் சவடல் எல்லாம் எங்களுக்கு என்ன தெரியும். வாய் சொல்லில் வீரர் அப்படின்னு சொல்லுவார். வாய்ப்பந்தல் போடுறது அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. இன்னைக்கெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் இல்லை. ஏதாவது ஒரு அவ்வளவுதானே, அதுதான் அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு. பந்தல் தானே ஒரு 10 காலம் நடணும், மேலே ஓலையை போடணும், கட்டணும், இவ்வளவுதானேங்க. அது பண்ணாதானே தெரியும். வாய்ப்பந்தல் போடுறது அப்படின்னு. சமையல் தானே ஏதோ 1/2 மணி நேரம் அப்படின்னு. அதுக்கப்புறம் எவ்வளவு டென்ஷனா இருக்குன்னு ஸ்ரீகளை கேட்ட சமையல்லாம் ஒண்ணுமே இல்லை. காயை நறுக்கணும், தண்ணியில போடணும், தேங்காய் துணணும், சமையல் ஆயிடுது ஆயிண்டே இருக்கு அப்படிங்குவா. நிறைய பேட கேட்கற சமையல் ஆயிடுத்தா ஆயிடுத்து ஒரு 10 நிமிஷம் அப்படிங்களா. ஆயிடுத்து 10 நிமிஷம் என்ன அர்த்தம் இருக்கு எனக்கு புரியாது. எல்லாம் ஆயிடுத்து அப்புறம் மட்டும் புரியும். அது சமையல்ல சேர்த்து இல்லையான்னு எங்களுக்கு இங்க இருக்குன்னு தெரியல. நம்மளாம் சொல்லுவா. அந்த மாதிரி ஆண்டாள் சொல்ற உன் வாய் வார்த்தை ஜாலம் எங்களுக்கு தெரியும். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயரிதம். நீ எப்படியெல்லாம் பேசுவாய்ன்னு எங்களுக்கு தெரியும். உடனே அவள் சொல்றா, வல்லீர்கள் நீங்களே, ஆனாலும் என்னை விட இதுல நீங்க தான் பிரியவா. அது ரகசியமா திட்டுறது புரியாதபடிக்கு. வாஸ்தவம் தான், ஆனா என்ன காலம் நீங்க தான் பிரியவா அப்படின்னு. கொஞ்ச நேரம் ஆகும் புரியறதுக்கு. என்ன மாதிரி யாராலையும் பொய் சொல்ல முடியாது. வாஸ்தவம் தான், உங்களை மாதிரி முடியுமா அப்படின்னு. அப்ப கொஞ்ச நேரம் அவ புத்தியில போய் அதை உரைச்சு திரும்ப பதில் சொல்றது கஷ்டம். நம்மளை கொண்டாடுற மாதிரி இருக்கும், ஆனா நம்மளை திட்டுறான்னு அர்த்தம். உன்ன மாதிரி அண்ணா அப்பா உன்ன மாதிரி பேச என்னால முடியாது. வாஸ்தவம் தான், உங்களை மாதிரி என்னால முடியுமோ அப்படின்னு. அந்த மாதிரி ஆண்டாள் சொல்லிட்டா, வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயரிதும் அப்படின்னுட்டா. உடனே ஆண்டாள் சொன்னதை கேட்டு சொல்லிட்டா, வல்லீர்கள் நீங்களே, எல்லாம் நீங்க தான், என்ன இருந்தாலும் என்ன காரணம் நீங்க தான் இதுல பெரியவா. உடனே நாக்கு அப்படி கடிச்சுட்டாலாம். நானே தான் ஆயிடுக. ஏன்னா பாகவதால் இடத்துல எதிரம்பு கோத்துண்டு நிக்கப்படாது. எதிரம்பு கோத்து நிக்கிறதுனா ராமராவண யுத்தம் அப்படின்னா ராவன் அப்படி அம்பு வச்சுருக்கான், ராவன் அம்பு கோத்து நிக்கிறான் இல்லையா, பார்த்தாண்டா நீயா நானான்னு. அந்த மாதிரி பாகவதால் இடத்துல நீயா நானான்னு எதிரம்பு கோத்துன்னு நிக்கப்படாது. அதனால நாக்க அடனா தெரியாதனமா வட சொல்லிட்டோம் அப்படின்னு கடிச்சுண்டு நானே தான் ஆயிடுக, நான் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்ல ஆச்சரியமா ஆண்டாள் முதற்கொண்டு அத்தனை தோழிகளும் அசந்து போனாலும். ஏன்னு கேட்டா அது லட்சணம், பாகவத லட்சணம். ஒரு பக்தியை வசந்து வரோம் அப்படின்னா அடுத்தவா நம்மிடத்துல ஒரு குற்றம் சொன்னா கூட, ஒருவேளை அந்த குற்றத்தை நம்ம பண்ணவே இல்லை அப்படின்னா கூட, சாதாரணமா ஒரு குத்தம் பண்ணிட்டா ஒத்துன்றும், ஆமா வாஸ்தவம் தெரியாதனமா பண்ணிட்டேன் அப்படின்னு. அதுலயே சில பேர் சொல்லுவான், ஆமா பண்ணிட்டேன் என்ன பதுக்கு அப்படின்னு. இதுக்கு ஆமா பண்ணிட்டு ஒத்துக்காமலே இருந்துடலாம். இதுக்கு பொய்யே சொல்ல, நான் பண்ணலேன்னு சொல்றது எவ்வளவோ வசதி. ஆமா நான் பண்ணிட்டேன் என்ன அதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுடுவான். ஆனால் அந்த மாதிரி இல்லையா, அவன் மேல குத்தத்தை சொல்றாளா, உடனே ஆமா என் மேல தப்பு அப்படின்னு ஒத்துக்கிறாளா. அதாவது இது ஒரு லட்சணம், பெரிய பாகவத லட்சணம். நம்மிடத்துல இல்லாத குற்றத்தை யாராவது நம்மிடத்துல ஏறிட்டா கூட அப்பொழுதும் கூட நானே தான் ஆயிடுக அப்படின்னு சொல்லி அதை ஒத்துக்கொள்றது ஆச்சரியமான பாகவத லட்சணம் அப்படின்னு எல்லா பெரியவாளுமே சாதிக்கிறான். ஆச்சரியமா இந்த ஆண்டாலும் இந்த தோழியும் பேசி கடைசியில இந்த தோழி வெளில வரா. ஒல்லை நீ போதாயோ உனக்கென்ன வேறுடையை, சரி சரி வெள்ளவா உனக்கு என்னடி வேற வேலை அப்படின்னு ஆண்டாள் கேட்க, உடனே உள்ளே இருந்து அந்த தோழி கேட்கிறா, எல்லோரும் போந்தாரோ எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு. ஆண்டாள் எப்படியே கேள்வி கேட்டுட்டே இருப்பா. சில பேர் ரொம்ப அழகா கேள்வி கேட்கறது சொல்லணும். அது சில பேர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா, அவன் வந்துட்டாளா இவன் வந்துட்டாளா, வண்டி வந்துட்டா வாசல நிக்கிறதா, எல்லாரும் வண்டியில ஏறியாச்சா அப்படின்னா கடைசி வரைக்கும் போர் அடிச்சிருவா. வண்டியை போல இறங்கிடுவா, வேண்டாம் முதல்ல ஏறட்டும் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாரும் போந்தாரோ அப்படின்னு ஆளா. உடனே ஆண்டாள் சொன்னா, போந்தார் போந்து எண்ணிக்கொள். போந்தார் போந்துனா வந்து யார் யார் வந்திருக்கான் நீ வந்து என்னைக்கு ஒவ்வொன்னா உட்காந்து நீ உள்ள இருந்து கேள்வி வேணுமான்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. போந்தார் போந்து எண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை.
வல்லானை கொன்றானே, வலிமையுடைய குவளையா பீடன்ற யானையை கொன்றானே, வல்லானை கொன்றானே, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, யாரை எப்படி வதம் பண்ணணும்னு நன்னா தெரிஞ்சு, யாரை எப்படி குழப்பணும்னு தெரிஞ்சு வல்லவன். மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, மாயனை பாடேலோர் எம்பாவாய், அந்த மாயனை பாட வேண்டாமோ அப்படின்னு ஆண்டாள் சொல்றார். ஆண்டாள் இந்த பாசுரத்தினால எழுப்புறது திருமங்கை ஆழ்வார். இன்னைக்கு திருமங்கை ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம், அவருடைய சரித்திரம் கேட்கறதுக்கு நமக்கு பாக்கியம். இன்னைக்கெல்லாம் திருவாலி திருநகரிலெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான வைபவம் எல்லாம் இருக்கும். திருமங்கை ஆழ்வார் ஆச்சரியமா கள்ளர் ஜாதின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தேவர் முக்குளத்தோர் அந்த ஜாதியில பிறந்தவர் திருமங்கை ஆழ்வார். இன்னைக்கும் அவளை ரொம்ப வீரமாத்தான் இருப்பாள், எதுக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டான், முரட்டு பிடிவாதம் உண்டு அவளுக்கு. ஆவுன்னா கத்தி எடுத்து வீச ஆரம்பிச்சிருவான், அந்த தைரியம் அவளுக்கு. எதுக்குமே அசராத ஒரு கூட்டம் இந்த கள்ளர் ஜாதி. அவ அந்த ஜாதியில திருக்குறையலூர் அப்படின்னு ஒரு இடம், இந்த திருவாலி திருநகரி பக்கத்துல இருக்கிற ஒரு இடம் அது. அந்த இடத்துல இவர் கார்த்திகை மாசம் கிருத்திகா நட்சத்திரத்துல அவதாரம் பண்ண. ஆச்சரியமா இந்த குழந்தை பிறக்கும் பொழுது கொஞ்சம் நீல சாயம் பூத்த மாதிரி இருந்தது பிறக்கும் பொழுது. அது என்கிட்டயே ஒரு பக்தை ஹாங்காங்ல கேட்டேன், இந்த மாதிரி கிருஷ்ணன் நீலம்னு சொல்ல, நிஜமா அப்படிலாம் இருக்க முடியுமா? நீல கலர்லாம் மனுஷெல்லாம் இருக்க முடியுமா? எங்கேயுமே சயின்டிஃபிக்கா பார்த்ததில்லை, கேட்டதில்லை. கருப்பா இருப்பான்னு தெரியும், வெளுப்பா இருப்பான்னு தெரியும், மாநிலம் அந்த நீலன்றதெல்லாம் ஒரு இதான ஒரு டெஃபினேஷன் உண்டு இல்லையா அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், நான் ஒரு குழந்தைய பார்த்துருக்கேன் பாம்பேல. ஒரு பையன் வந்தான், அந்த குழந்தைக்கு ஏதோ ஹார்ட்ல ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஐஷன் வந்தான் பார்க்கறது. இப்போ நல்லா இருக்கு அந்த குழந்தை. வரும்பொழுது உடம்பெல்லாம் நீலம் பூத்து தான் இருந்தான், உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும். ஒரு நீலம்னு கூட நான் சொல்ல முடியாது, ஒரு வாடாமல்லி கலர் மாதிரி, ஒரு வயலட் கலர் மாதிரி தூக்கி வாரி போட்டது. அதெல்லாம் ஏதோ டிராயிங்கில் வரையும் பொழுது பார்க்கலாம், அனிமேஷனில் பார்க்கலாம். நகமும் சதையுமா ஒரு குழந்தை, அந்த நீலம் வயலட் எல்லாம் கலந்து. அதுக்கு ஏதோ வியாதி என்னன்னா ஆயிடுத்து சொல்ல வரேன். அப்போ நான் சொன்னேன், அதனால வியாதி வந்தாலே இப்படி இருக்க முடியும் அப்படின்னா, பகவான் திவ்ய சங்கல்பத்தினால பிறந்தா, அதனால நீல நிறம் சத்தியம்தான். நமக்கு ஒரு விஷயத்து மேல அனுபவம் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி இருக்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கும் 2 அடி 2.5 அடி மனுஷா கூட்டமே உண்டு. நைல் நதிக்கரையுடைய ஆரம்பத்துல எல்லாம் பார்த்தோம்னா அவ அந்த பெரிய ஒரு கிராமமே எல்லாம் 2 அடி 2.5 அடி தான் இருப்பான். முழுக்கவே முழு கிராமமே அவ்வளவுதான் இருப்பான். முழு கிராமம் இன்னைக்குமே அவ உண்டு. இன்னைக்கு எவ்வளவோ நாகரீக வளர்ச்சியெல்லாம் அடைஞ்சுட்டோம். ஆனா இன்னைக்கும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எல்லாம் காட்டுவாசிகள் ஆதிவாசிகள் ட்ரெஸ் எல்லாம் போடாம அவ பாட்டுக்கு பாஷை தெரியாம அவளுக்கு ஒரு பாஷை வச்சு அலைஞ்சிட்டு இருக்கான்னு இன்னைக்கு கூட இருப்பா. கொஞ்ச நாள் முன்னாடி கூட நான் பேப்பர்ல பார்த்தேன். அதனால நிறைய விஷயங்கள் உலகத்துல இருந்துட்டு தான் இருக்கு, நமக்கு தெரியல அப்படின்றதுக்காக அது இல்லைன்னு சொல்ல முடியும். எல்லாருக்கும் பத்மதீர்த்தம் தெரியும். நேற்று தான் பேப்பர்ல பார்த்தோம், பத்மதீர்த்தத்தை ஒரு கோல்டன் ஃபிஷ் விளையாடிட்டு இருக்கு, போட்டோ எடுத்து போட்டிருக்கா. யார் கண்டுக்கும் எல்லாரும் பத்மதீர்த்தம் சுற்றி போயிட்டு இருக்கா. அது அழகா ஒரு போட்டோ எடுத்து, அது வேற முகத்தை காட்டில் வாயை வேற திறந்துட்டு போஸ் வேற கொடுத்துட்டு அழகா அதை வேற போட்டோ எடுத்து பேப்பர்ல போட்டிருக்கா. பத்மதீர்த்தத்துல ஒரு தங்க மீன் விளையாடிட்டு இருக்கு. தங்க மீன் உடனே சொர்ணம்னு நினைச்சிடாதீங்க, அது கோல்டன் ஃபிஷ் பேரு. எனக்கு ஜனங்களுக்கு சொல்றதுக்கே பயமா இருக்கு. உடனே பத்மதீர்த்தம் தங்க மீன் இருக்கான், தங்கத்துல ஆன மீனோட அப்படி கதை திரிஞ்சு போயிடும். இந்த ஆர்எஸ்எஸ் விஸ்வ இந்து பரிஷத்துல ஒரு விளையாட்டு விளையாடுவான். ஒருத்தர் காதல் ஒரு விஷயத்த சொல்லுவான், அது அப்படியே அடுத்தவா காதல அவ சொல்லணும். கடைசியில சொன்னவா கிட்ட அந்த விஷயம் வந்து சேரும். இவ சொன்னதுக்கும் அவ காதல வந்து சேர்ந்த விஷயம் சம்பந்தமே இருக்காது. உலகத்துல கண்ணு காது மூக்கு வச்சு புதுசு புதுசா இதெல்லாம் சொல்லிடுவான். உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய உண்டு. 2 தலை பாம்பு கூட கொஞ்ச நாள் முன்னாடி பேப்பர்ல போட்டோ போட்டிருந்தா. 2 தலை பாம்பு இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. நமக்கு பழக்கம் இல்லை. நான் 8 அடி 10 அடிக்கெல்லாம் நல்ல பாம்பு பார்த்துருக்கேன். 8 அடி 10 அடிக்கெல்லாம் நல்ல பாம்புலாம் பயங்கரமா இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி நிறைய உண்டு, எத்தனையோ வினோதமா உண்டு. ஒரு தடவை ஆழ்வார்த்த நகரி போயிருந்த சமயத்துல ஒரு பெரிய வால் குருவி பார்த்தேன். அது குருவி இவ்வளவுதான் இருக்கு, அது வாலுக்கு இவ்வளவு தூரம் 1.5 மணி நீளம் இருக்கு, வெள்ளை வளேர்னு இருக்கு. அதுவும் மயில் தோகை மாதிரி அது பறந்தா அப்படியே அது பாட்டுக்கு ஆடிட்டு போயிட்டு இருக்கு. அப்பதான் முதல் தடவை அப்படி குருவியே நாங்கள் எல்லாரும் பார்த்தோம். நிறைய உண்டு, நிறைய நிறைய நிறைய. உலகத்துல கோடிக்கணக்கான விஷயங்கள் நமக்கு இன்னைக்கும் தெரியாம இருக்கு.
தெரியாம இருக்கு. இப்ப கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஊர்ல இப்பதான் அது ஒரு குழந்தை பிறந்தது. அதுக்கு 4 கால் 3 கையோட பிறந்தது. இப்பதான் ஆபரேஷன் பண்ண. போன வாரமும் ஒரு 15 நாள் முன்னாடியே தான் நான் பேப்பர்ல வாசிச்சேன். 4 கால் 3 கையோட. இதெல்லாம் நிறைய உலகத்துல நடக்குது. நான் கண்கொண்டே ஒரு மாட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கால் தனியா அதுக்கு இங்கே முதுகுலேயும் தொங்குறத நான் பார்த்துருக்கேன். கண்கொண்டு நான் பார்த்துருக்கேன். ஏதோ ஒரு இடத்துல வளைஞ்சிட்டு இருக்கு அது பாட்டுக்கு. நிறைய உண்டு உலகத்துல. பல விஷயங்கள் லோகத்துல நிறைய இருக்கு. எதுக்கு இத்தனையும் சொல்ல வரணும்னா, இந்த திருமங்கை மன்னன் பிறக்கும் பொழுது கொஞ்சம் நீல சாயம் பூத்தாம இருந்தா. சில சமயத்துல குழந்தைகள் உடம்பு முடியலன்னா அந்த நீளம் பூத்து போகிறது, இன்குபேட்டர்ல வச்சு அது திரும்பி ட்ரீட்மெண்ட் பண்ணி எடுக்கிறதுலாம் உண்டு. இந்த குழந்தை பிறக்கும் பொழுது குழந்தைகளை யாரும் ஒன்றும் பண்ணாதீங்க. அவாவா பெரியவா ஸ்ரத்தையோட கேளுங்க. குழந்தைகளை யாரும் விட்டுடுங்க. அதுக்கு பாட்டு என்னவோ பண்ணிட்டு போகும். குழந்தைகள் ஒழுங்கா கவனிக்கிறா பெரியவா. அவ குரங்கு சேஷ்டையெல்லாம் விட்டு சமத்தா கவனிக்கும். அவ குழந்தைகள் குழந்தைகளா இருக்கும். ஆச்சரியம். இந்த திருமங்கை மன்னன் பிறந்த உடனே கொஞ்சம் நீல நிறமா இருந்ததுனால நீலன் அப்படின்னு ஒரு பேர் அவருக்கு. இனிமேல் நீலம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணனையும் நினைச்சுக்கலாம், திருமங்கை மன்னனையும் நினைச்சுக்கலாம். ஆச்சரியமா அந்த நீலன் அழகா பிறந்தாச்சு. குழந்தை வளர்ந்துட்டு இருக்கான். நன்னா இந்த கள்ளர் ஜாதியா இருக்கிறதுனால ஜோரா ஆச்சரியமா அந்த ஜாதிக்குரியதான வேட்டையாடுறது எல்லா விஷயங்களையும் நன்னா தெரிஞ்சுக்கிறார். ஆ சமயத்துல ஒரு சோழ ராஜன் இருந்தான். அவனிடத்துல போய் வேலைக்கு சேர்றார். யுத்தம் எல்லாம் அமக்களமா பண்றார். அதனால சோழன் தன்னுடைய படை தளபதியா வச்சுருந்தான். எந்த இடத்துல இவர் போனாலும் ஜோரா இவருக்கு ஜெயம் வந்திருக்கு. உடனேயே இந்த திருவாலி திருநகரி அதை சுத்தி இருக்கிற பிரதேசங்களுக்கெல்லாம் சேர்த்து திருமங்கை அந்த ஸ்தலத்துக்கெல்லாம் சேர்த்து இவரை மன்னனா நியமிச்சுட்டான். ஒரு சின்ன ராஜா, குறுநில மன்னன் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு ராஜனா இந்த சோழன் நியமிச்சுட்டான். பரம சௌக்கியமா இருக்கார். நல்ல வீரன், ரொம்ப அழகன், நல்ல பௌருஷத்துவம், நன்னா ஒரு ஆண்மை உண்டு. ஸ்திரீகள் எல்லாம் மயங்கும்படியான ஒரு சரீரம் திருமங்கை மன்னனுக்கு. இன்னைக்கு எத்தனையோ திவ்ய தேசங்கள்லாம் பார்க்கலாம். இந்த ஆழ்வாருடைய மூர்த்திகள் உண்டு. அதுல அப்படி ஜம்மன காம்பீரியமா கையில வேலை வச்சு நின்று, அதுதான் திருமங்கை மன்னன். ரொம்ப அழகா இருக்கா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கா. சரீரம் அழகா இருக்கு, நிறைய தனம் இருக்கு, நல்ல ஆண்மை இருக்கு. அப்படின்னாலே தானாகவே ஸ்திரீகளிடத்துல ஒரு ஈர்ப்பு வந்துடும். லோகத்துல பார்க்கலாம், நிறைய குழந்தைகள் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவோம். பண்றதே அது ஸ்திரீகள் அப்படி பார்க்கணும் தான் பார்ப்போம், பண்ணுவான். சரீர ஆரோக்கியம்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அவளை வசீகரிக்கிறது தான் பிராதான்யமா இருக்கும். இந்த சரீரத்தை கொண்டு அவளை வசீகரிக்கிறது ஒரு பெரிய விஷயமா நினைச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஆச்சரியமா இவர் ஸ்திரீ லோலனா இருக்கார், பெண் பித்தனா இருக்கார். பெண் பித்தன் அவ்வளவுதான். எந்த ஊர்ல எந்த அழகான ஸ்திரீ இருந்தாலும் உடனேயே அவளை அனுபவிக்கணும். அது இளமையுடைய சாபம். இது வரம்னு சொல்ல முடியாது. இளமையில அப்படிதான் மனசு அலபாயும் கடந்து யாராவது ஒரு 4 பேர் அழகி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா போதும். 4 பேர்ல ஒரே ஆளு அழகி அழகி 4 தடவை கூட்டல அழகியும் தோணி போயிடும். அழகன்னு யாராவது கூப்பிட்டானா உடனே மனசா ரொம்ப அழகன் தான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கலாம். பகவானை தவிர யாரும் அழகன் இல்லை, தாயார தவிர யாரும் அழகியும் இல்லை. எல்லாருமே அழுக்குடம்பு, எச்சில்வாய், மலம், மூத்திரம், மாமிச பிண்டம், இவ்வளவுதான். இள வயசுல இதெல்லாம் மாட்டாம தாண்டி வரணும். நிஜமாவே அது பகவானுடைய திருவடிகளை சரணாகதி பண்ணாதான் நடக்கும். இவர் ஸ்திரீ லோலன், பெண் பித்தன். ஆஹா ஆஹா ஆகான்னு ஓடுறார். ஸ்திரீகளும் இவரிடத்துல மயங்கிறார். இப்படியே பெண் பித்தனா அப்படி அலைஞ்சின்னு இருக்கார். ஆச்சரியமா அந்த குறுநில மன்னனா இருக்கார். அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடிய ஊர்ல அழகா ஒரு வைத்தியன். அவன் ஒரு நாள் ஒரு குளத்துல பார்த்தான், ஒரு ஸ்திரீ கையில ஒரு குமுத மலரை கொய்து வச்சு நின்று இருந்தான். குமுத மலர்னா தாமரை புஷ்பம். உடனே வைத்தியன், எதுக்குமா குளத்திலேயே நிக்கிறா, முதல்ல கரையேறி மேல வா அப்படின்னு சொன்னான். அப்ப உடனேயே அவள் சொன்னா, இல்லையா நான் தேவலோகத்து ஸ்திரீ, நானும் என் தோழிகள்லாம் இங்க குளிக்க வந்தோம்,
விளையாடி விளையாடி சமயமாயிடுத்து. அவர்கள் போயிட்டா சமயம் ஆனதுனால என்னால் போக முடியலை, இனிமேல் நான் போக முடியாது, அந்த ஆயுசு முடிகிற வரைக்கும் நான் அங்கதான் இருக்கணும், எனக்கு இங்க யாரும் தாய் தந்தை பந்துக்கள் யாரும் இல்லை அப்படின்னா. உடனே அந்த வைத்தியனுக்கு பரம சந்தோஷம். அம்மா, எனக்கு குழந்தைகள் யாரும் கிடையாது, அதனால என்னோட வரியா நான் உன்னை மகளா வச்சுக்கிறேன் அப்படின்னு. உடனே அவளுக்கு பரம சந்தோஷம். அழகா கிளம்பி இவரோட வந்துட்டான். குமுதமலரை பெருச்சு அதை கையில வச்சுட்டு இருந்ததுனாலே குமுதவல்லி அப்படின்னு ஒரு திருநாமத்தை சூட்டி அந்த குழந்தைய வளர்த்துட்டு வர. அவள் அதிரூப சுந்தரியா இருக்கா, அழகு சொட்ட சொட்ட இருக்கா. நிறைய பேர் இந்த ஊர்ல பார்த்தவா திருமங்கை மன்னனுக்கு வேண்டிய ஆட்கள் போய் சொல்லிடா, ராஜா இந்த மாதிரி ஒரு ஸ்திரீ இருக்கா, இவ்வளவு போல ஒரு அழகிய இதுவரைக்கும் நீங்க பார்த்திருக்கவே முடியாது, அந்த அழகிய நீங்க கல்யாணம் பண்கள் அப்படின்னா உங்களுக்கு பெரிய பெருமை, காலம் முழுக்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். எப்படி சூர்பனகா ராவணன் மனசை கலைச்சாலும் அழக சொல்லி. எப்பொழுதுமே மனசு ரொம்ப ஜாகிரதையா வச்சுக்கணும். யாராவது ஒருத்தர் இது இந்த விஷயம் அழகு அது அழகு அப்படின்னு சொன்னான்னா உடனே அதை கேட்காமலே கிளம்பி போயிடுறது நல்லது. ஏன்னா ஸ்திரீ தன நாஸ்திக வைரி சரித்திரம் ந ஸ்ரவணீயம் அப்படின்னு சொன்னார் நாரத மகரிஷி. ஒரு பெண்ணுடைய அழகை பத்தி யாராவது வர்ணிக்கிறா அப்படின்னா அந்த பெண்ணை பார்க்கணும்னு தானா ஒரு ஈர்ப்பு வருமா, அதனால கேட்காதேன்னு சார். பணத்தை எப்படி வேணா சம்பாதிக்கலாம் அப்படின்னு யாராவது சொன்னானா கேட்காதேன்னு சார். பகவான் இல்லைன்னு சொல்ற நாஸ்திகனை பத்தி சொல்றாளா கேட்காதே அப்படின்னு சார். ஆனா எல்லாம் டிவியே பார்த்துட்டு இருக்கோம், வேற மிஸ் யூனிவர்ஸ் மிஸ்டர்ஸ் யூனிவர்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்கேயோ அதல பாதாளத்துல கொண்டு போய் முழுகடிக்கிறது ஆட்கள் தெரிய மாட்டேன். இது என்ன தப்பு? எல்லாம் காலம் மாறி போயிட்டுன்றோம். காலம் மாறினாலும் மனுஷ புத்தி ஒன்றும் மாறலை. இதுக்கு எடுத்தாலும் சாதாரணமா தவறி கீழே விழுந்துடுறோம் இல்லையா? அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். திருமங்கை மன்னன் இடத்துல அவெல்லாம் சொல்லிட்டா ரொம்ப அழகுன்னு உடனே சரி இவள் எப்படி அவ்வளவு அழகா இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி திருமங்கை மன்னன் அந்த வைத்தியன் வீட்டை சும்மா போய் பேசலாம். வெள்ளாண்மை அதிகமாக தான் சொல்றா, பார்க்கலாம் சும்மாவே அழகுதானா பார்க்கலாம் அப்படின்னு போய் அந்த வைத்தியனிடத்துல உட்காந்து அப்படி பேசிட்டு இருக்கார். அப்ப இந்த குமுதவல்லி குளத்துல இருந்து ஜலம் எடுத்துட்டு வரா. இவ அழக பார்த்தோன்னு தோத்து போயிட்டார் திருமங்கை மன்னன். தோத்து போயிட்டார். ஆஹா அப்படின்னு மேனி சிலிர்த்து போயிட்டார். பகவானை பார்த்து மேனி சிலிர்த்தா வருவாள். பல சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட மேனி சிலிர்த்துறோம். வா அரே வா அப்படின்னு. என்ன அழகு தெரியுமா அந்த பொண்ணு, என்ன அழகுன்னு தெரியுமா அந்த பிள்ளையாண்டான்னு தானா போய் மனுஷாவுடைய அழகுல கொண்டு போய் மனசை கட்டிட்டு. பத்மநாபர் கோவில்லையே பார்க்கலாம், பத்மநாபர் மிஞ்சி எவனும் அழக கிடையாது, ஆனா நன்னா தான் இருக்கா அப்படின்னு பார்த்துருவோம். அது பத்மநாபரை போல அழகன் யாருமே கிடையாது. குறை ஒன்றும் இல்லாத அழகுன்னா பத்மநாபன். இந்த செந்தாமரை கண்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை பாதங்கள், செங்கனிவாய், சாட்சாத் மன்மதன்னா பத்மநாபன் தான். அழகு சொட்ட 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 பெரிய ஒரு அலங்காரமே. ஆனால் எவ்வளவு அழகா இருக்கார் பெருமாள், அலட்டிக்காம இருக்கார். உடம்புல ஒரு பவுடர் கூட பூசிக்கிறது கண்ணங்கரேல் இருக்கார். ஒரு பவுடர் பூசிக்கப்படாத எதுவுமே தலையெல்லாம் கூட தாரிக்கும், ஆனா அழகா இருக்கார். அவர் பாட்டுக்கு ஜம்முன்னு கிடக்கிறார். எப்ப பார்த்தாலும் அழகா இருக்கார். காத்தால பார்த்த மாதிரியே மத்தியானம் இருக்கார், மத்தியானம் பார்த்த மாதிரியே சாயங்காலம் இருக்கார். நம்ம லீவ்ல தூங்கிட்டு போய் பார்த்தாலும் அவர் அப்படியே தான் இருக்கார். 2:30 மணிக்கு பார்த்தாலும் அப்படியே இருக்கார். ஒரு நாளும் ஒரு குறைவும் இல்லை பத்மநாபருக்கு. பகவானுடைய அழகுதான் சாஸ்வதமானது. திருமங்கை மன்னன் மயங்கி போயிட்டா. உடனே வைத்தியத்தை உமக்கு குழந்தை இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கானே அப்படின்னார். உடனே எல்லா விஷயத்தையும் சொல்லி இவள் இந்த மாதிரி இருந்தா அதனால என் பெண்ணா வச்சு வளர்த்துட்டு இருக்கா. அப்படியா? உடனே வைத்தியரே எனக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சு போயிடுத்து, அதனால நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உமக்கு கவலை விட்டுடும் பாருங்க, அவருக்கு உபகாரம் பண்றாங்க, உங்களுக்கு சிரமம் வேண்டாம், இவ்வளவு அழகான பொண்ணெல்லாம் யாரு கட்டிக்க முடியும், அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கும் கவலை இல்லாம நிம்மதியா இருக்கலாம், சௌகரியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே வெத்தலைப்பாக்கு தட்டெல்லாம் கொண்டு வச்சுட்டார். அவர் பாடி பழம் தட்டெல்லாம். உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டது வைத்தியனி, ஏன்னா எப்படி கூட பொண்ணு கேட்பாளோ அப்படின்னு நினைச்சுட்டார். உடனே நேர உள்ள போனா இருந்தாலும் ஒரு க்ஷணம் அவரை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அவரிடத்துல போய் கேட்டார். உடனே அவர் சொல்லிட்டா, உத்தமமான பாகவதனா ஒருத்தர் இருந்தா அவர் மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன், மற்றவாள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எல்லாருமே அழகா இருக்கணும், பெரிய வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், ஃபாரின்ல என்னமோ லிஸ்ட் போடுவான். நல்ல பக்தனா இருக்கணும்னு அந்த ஜாதகத்தை கூட எழுத மாட்டான். அப்படியே என்னால காட் ஃபியரிங்னு ஒரு வார்த்தை போடுவான். யாரும் காட் லவிங் இது வரைக்கும் போட்டு நான் பார்த்ததே இல்லை. பகவானத்துல ஏன் பயப்படணும்? பகவானத்துல பிரியமுடையவாளா இருக்கணும். காட் ஃபியரிங், காடு தான் ஃபியரா இருக்கு நம்மளை பார்த்து.
நம்ம எங்க கடவுளை பார்த்து பயப்படுறோம்? எனக்கு தெரிஞ்சு இப்போ தெய்வத்தை பார்த்து பயப்படுற கூட்டமாலாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் ஏதோ போயிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இவள் சொல்லிட்டா ஒரு பரம பாகவதனை தான் கல்யாணம் பண்ணிப்போம் நிஜமாவே. அப்ப என்ன ஆகும்னா அந்த பாகவதன் அஸ்திவாரமா கொண்டு நமக்கு பகவான் கிடைச்சிருவான். அதே மாதிரி புருஷாலும் அழகா இருக்கணும், சமத்தா இருக்கணும், அப்பா அம்மா எல்லாம் லிஸ்ட் போடுவா. அது காட் ஃபியரிங், அவ்வளவுதான். என்னமோலாம் சொல்லுவா. பக்தனா இருக்கணும், பிராதானியம் வாழ்க்கையில. கல்யாணம்ன்றது ரொம்ப விசேஷம், ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயம், அது சந்தேகமே கிடையாது. கிரகஸ்த தர்மம் சர்வசிரேஷ்டம். இந்து தர்மம் அடிச்சு சொல்லிடுத்து. மற்றவெல்லாம் சொல்ல மாட்டான், அவளுக்குலாம் பயம். மற்ற வார்த்தைகள் பயம். ஏன்னா 3 மாசம் கெட் டுகெதர், லிவிங் டுகெதர்னு வாழ்வா. அதுக்கப்புறம் கல்யாணம் வேணும்னா கல்யாணம் பண்ணிப்பா, அப்புறம் டைவர்ஸ் பண்ணுவா. 3 கல்யாணம் 5 டைவர்ஸ் தானா நடக்கும். அதனால அவன் கிரகஸ்த தர்மம் வசத்தின்னு சொல்லவே மாட்டான், காமாந்தகாரல சொல்ல முடியாது. இது தர்மமா, இது பகவானுடைய ஆசீர்வாதமா, ஆச்சரியமான உத்தமமான குழந்தைகள் பிறப்பதற்கான ஒரு பாக்கியமா நினைக்கிறவன் மட்டும்தான் இதை கொண்டாடுவான். மற்றவாளுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை சேர்த்து கிடையாது. இந்த குமுதவள்ளி ரொம்ப தைரியமா சொல்லிட்டா, நான் ஒரு பரம பாகவதனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், விஷ்ணு பக்தனே தான் நான் கல்யாணம் செய்து கொள்வேன் அப்படின்னு. உடனே அந்த வைத்தியன் வந்து சொன்னார், இந்த மாதிரி அவள் சொல்லிட்டா அப்படின்னு. அவ்வளவுதானே, தோ உடனே பக்தனா மாறி காட்டுறேன். உடனே பக்தனா மாறுறான், ரெடிமேடா உடனே பக்தனா மாறு. அதாவது மனுஷாளுக்கு எந்த சமயத்துல எப்படி ஒரு வைராக்கியம் வரும்னு தெரியாது. ஏதோ ஒரு வார்த்தையில கூட திடீர்னு ஒரு வைராக்கியம் வந்து எப்படின்னு தெரியாது. பார்க்கலாம், பக்த விஷயத்திலேயே ஆச்சரியமா ஒரு பக்தரை பத்தி வருது. ஒரு பிராமணர் டெய்லி நல்லா சாப்பிடுவார், ஃபர்ஸ்ட் கிளாஸா. ஒரு நாள் உப்பு ஜாஸ்தியா போயிடுது, கத்துன்னு கத்தினார். பெரிய உபன்யாசம் எல்லாம் பண்ணுவார், ஜம்முன்னு எல்லாம் சொல்லுவார். மனைவி பார்த்தா 65-70 வயசு ஆயாச்சு, மனுஷன் இன்னும் நாக்கு உனக்கு அடங்கவே இல்லை, என்னத்த பெரிய வைராக்கியம் உனக்கு வந்து. அன்னைக்கு அந்த கேட்டு வைராக்கியம் வந்துடுத்தவருக்கு. அதை கேட்டு வைராக்கியம் வந்துடுத்து உடனே எல்லாத்தையும் விட்டுட்டார், பகவத் தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். இப்படிலாம் நிறைய இருக்கு. ஏதான ஒரு அல்ப வார்த்தையில ஒரு வைராக்கியம் பத்திவிடும். இது எப்படின்னு சொல்ல முடியாது. காட்டு தீ வருது இல்லையா, திடீர்னு ஒரு தீப்பொறி, எங்கேயோ ஒரு உராய்வு, அந்த உராய்வுல ஒரு தீப்பொறி வருது, உடனே கட 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 கடன்னு சொல்லி பத்திக்கிறது இல்லையா. அந்த மாதிரி சொல்லிட்டா ஒரு பரம பாகவதன் வைஷ்ணவோத்தமனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு உடனே வேகமா தோ உடனே பக்தனா மாறி வரேன் அப்படின்னு கிளம்புறார். ஊரெல்லாம் போறார், என்ன வைஷ்ணவனா மாத்துங்க. வைஷ்ணவனா மாறினா பஞ்ச சம்ஸ்காரம்னு ஒரு சடங்கு உண்டு. அழகா பகவானுடைய சங்கு சக்கர சின்னங்களை தோல்ல பதிய வைக்கிறது. பதிய வைக்கிறது சும்மா எல்லாம் வரைகிறதுலாம் இல்லை, நன்னா பழுக்க பழுக்க கரண்டியை காய்ச்சி அந்த மாதிரி காய்ச்சி இப்படி போடுறது. சங்கு சக்கரம் நன்னா பழுக்க பழுக்க அக்னியில காய்ச்சி தோல்ல 2 பக்கமும் அதை முத்திரையை போடுறது. அது ஒரு சம்ஸ்காரம். 5 சம்ஸ்காரங்கள் சேர்ந்து பஞ்ச சம்ஸ்காரம், பஞ்சாமிர்தம் சொல்லுங்க, அந்த மாதிரி பஞ்ச சம்ஸ்காரம். அதுக்கப்புறமா ஒரு தாசிய நாமம் கொடுக்கிறது. அதுக்கப்புறம் ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்றது. அதுக்கப்புறமா சரம ஸ்லோகம், பகவான் ராமச்சந்திரமூர்த்தி சொன்னது விஷயங்கள், ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதையில சொன்ன விஷயங்கள், இது 2 சொல்லி கொடுக்கிறது. அதுக்கப்புறம் நித்தியம் பகவானுக்கு பூஜை பண்ற மெத்தட சொல்லி கொடுக்க, இந்த மெத்தட்ல இப்படி பூஜை பண்ணணும்னு சொல்லி கொடுக்க. இதுதான் பஞ்ச சம்ஸ்காரம்னு பேர். அந்த மாதிரி பஞ்ச சம்ஸ்காரம் பண்றதுக்கு போறார். எல்லாரும் கேட்கிறார், யாரும் இருக்கு பண்ணி வைக்கல. இந்த மனுஷன் யாரும் பண்ணி வைப்பார், பொம்பளை பண்ணாரு அழகிறார். எல்லாரும் கேட்கிறாங்க, திடீர்னு உனக்கு என்ன பெரிய பக்தி வந்து கொடுத்து அப்படின்னு. அவர் சொன்னார், இல்ல அவளை கல்யாணம் பண்ணிக்க, அவர் சொல்லிட்டு அதுக்காக தான். ரொம்ப உண்மையை பேசுறார். சமயத்தை பார்க்கலாம், இந்த மாதிரி இருக்கவெல்லாம் திடீர்னு ரொம்ப கவலையே படாம உண்மையை பேசுவோம். அவளுக்கு வெக்கம் கிடையாது, காமாண்டகக்காரர்களுக்கு வெக்கம் கிடையாது, குடிக்கிறவனுக்கு வெக்கம் கிடையாது, குழந்தைக்கு வெக்கம் கிடையாது, பித்தர்களுக்கு வெக்கம் கிடையாது, பக்தாளுக்கும் வெக்கம் கிடையாது. இது 5 பேர் தான் வெக்கம் கிடையாது. அது எல்லாருக்கும் வெக்கம் உண்டு, சுய அபிமானம் உண்டு. நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஆனா ரொம்ப சாதாரண உண்மையை பேசுவாள். இது எதுக்கு மறைக்கிறது, அவளுக்கு என்ன திட்டு வளர்த்துட்டு போட்டோம், கேவலப்படுத்திட்டு போட்டோம். ஆனா உண்மையை பேசுறது ரொம்ப சுலபம், யோசனையே பண்ணாம பேசலாம். பொய் பேசுறதுக்கு தான் யோசனை பண்ணணும், ஏதோ எப்படி சொல்லலாம். ஆனா ஒரே மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். ஒரு வார்த்தையை மாற்றணும்னு அர்த்தம் மாறி போயிடும். உண்மையை எங்க எப்ப கேட்டு அவங்க ராத்திரி நீ எங்க போன அப்படின்னு டக்குன்னு சொல்லிடலாம். மாற்றி சொல்லணும்னா அவ்வளவு யோசனை பண்ணணும், மூளையை கசக்கி பிடிக்கணும். பொய் சொல்றதுக்கு, உண்மையை சொல்றதுக்கு யோசிக்கவே வேண்டாம். எப்ப கேட்டாலும் ஒரே விஷயம் தான் சொல்ல போறோம். பொய் சொல்றோம் அப்படின்னா அவாவாளுக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்லணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பொய்யை சொல்லிட முடியாது, ரொம்ப கஷ்டம் இருக்கு. அதெல்லாம் டக்குன்னு குறுக்கு கேள்வி கேட்டால் திருத்திரும் முடிச்சிருவோம்.
ஒரு கவலையே படல. அந்த மாதிரி குமுதவல்லி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், அவ சொல்லிட்டா, அதனால எனக்கு பண்ணி வைக்கணும். உடனே வாயில் வந்தபடிதான் திட்டா, அடப்பாவி ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறதோட அப்படி வந்தியா? அவர் சொன்ன ஆமா. எங்கெல்லாமோ போய் கேட்டார், யாரும் இவருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வைக்கிற மாதிரி தெரியல. ஆனா இவருக்கோ இந்த குமுதவல்லி கல்யாணம் பண்ணிட்டு ஆகணும்னு ஒரு தீவிரம். உடனே நேர திருநறையூர் போனார். ஆச்சரியமா பெருமாளை போய் பார்த்தார், கோவில போய் நின்னார். எல்லா இடத்துலையும் போய் கேட்டேன், யாரும் என் அடிவனா மாத்திக்க மாட்டேங்கிறா, எல்லாரும் பண்ணாலும் கடைசியில ஒன்னு அடிவனு தான் சொல்றா, அதனால நீ ஏன் பண்ணி வச்சுற, நீ தான் கையில சங்கு சக்கரம் வச்சுட்டு இருக்கிய, நீ ஏன் நேரடியான சிஷ்யனா ஏத்துக்கோ அப்படின்ட்டார். பகவான் அசந்து போயிட்டேன். இப்படி கூட யாராவது கேட்பாளா லோகத்துல? கலியுகத்தை பத்மநாபரை போயிட்டு, பத்மநாபா என்ன தாசனா ஏத்துக்கணும் யாராவது சொல்லியிருக்கா? எனக்கு தாசியா ஏத்துக்கணும் ஒரு தடவையாவது கேட்டுருக்கலாம்? கேட்டதே கிடையாது. பத்மநாபா இது வேணும் அது வேணும். அதுல வேற இன்னைக்கு பகவான் நான் நினைச்சதான் நடத்திக்கணும், ஒரு கன்னிமாங்காய் கொடுப்பார், ஒரு வாழைப்பழம் கொடுப்பார். நீங்க நினைச்ச காரியம் நடக்கும்னா பத்மநாபா நீ ஏதானோ கொடு, இதெல்லாம் கேட்பார். பத்மநாபா என்ன தாசனாகவோ தாசியாகவோ ஏற்றுக்கொள் அப்படின்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. நிஜமாவே கேட்க மாட்டேங்க. அவ ஹிருதயத்துக்கு தெரியும். ஆச்சரியமா இவர் போய் கேட்டுட்டார். பெருமாள் பார்த்தார், ரொம்ப ஆச்சரியமா கேட்கிறான், ரொம்ப உரிமையோட கேட்கிறான். அதாவது இது கல்லு அப்படிதான் தோணலையா? அவருக்கு பெரிய பக்தியெல்லாம் கிடையாது, ஆனா பல பேர் இந்த கோவிலுக்கு வந்துட்டும் போயிட்டு இருக்கா. அப்ப இதுல ஏதோ சக்தி இருக்கு, அவ்வளவுதான். அவருக்கு அதெல்லாம் வெறுப்பும் கிடையாது, உடன்பாடும் கிடையாது, வந்ததும் இல்லை. இன்னைக்கு ஏதோ எதிர்ச்சியா கோவிலுக்குள்ள வந்துட்டார். சமயத்தில் திடீர்னு ஒரு நாளுக்கு பெரிய அனுகிரகம் கிடைக்கும். டெய்லி போறவாளை விட திடீர்னு ஒரு நாள் வந்து பெருமாள் அபகரிச்சுன்னு போயிடுவார். அக்ரூர் ஒரே ஒரு நாள் தான் வந்தார். கோபிகள் அவ்வளவு வருஷமா இருக்கா. ராசகிட ஆடுறது அந்த பாடுபடுத்திட்டான் பகவான். மார்கழி மாசத்துல கஷ்டப்பட்டு யமுனை ஆத்தங்களை குளிச்சு, அதுக்கப்புறம் விடியார் காலம்பரம் எல்லாம் காத்தியாயினி மகாமாயே மகாயோகின் அதீஸ்வரி நந்த கோபசுதம் தேவி பதிம் மே குருத்தேன் அவங்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணி, அதுக்கப்புறம் சரத்காலம் வரட்டும் அப்படின்லாம் சொல்லி கோபிகள் காத்து இவ்வளவு பாடு. அக்ரூர் வந்தார். ஒரு சாயங்காலம் வந்தார். அடுத்த நாள் காதல லட்சுமி போயிட்டார். எல்லாருக்கும் கோபமான பாவி மனுஷன், பேர் என்னமோ அக்ரூர், ஆனா கூரமான சுபாவம். ஒரு ராத்திரிக்குள்ள கிருஷ்ணன் மயக்க அழிச்சுட்டு போயிட்டாரே அப்படின்னு அவருக்கு ஆச்சரியம். அந்த மாதிரி இந்த திருமங்கை மன்னன் அழகா வந்துட்டார். பகவான் இடத்துல கேட்டார், அவருக்கு என்ன கையை கூப்பிடமா எல்லாம் ஒன்றும் தெரியல. இந்த மாதிரி சங்கு சக்கரம் ஏதோ வைக்கணுமா சொல்றான், நீ பண்ணி வச்சுற பேசாம, அவ்வளவுதானே பண்ணி வச்சா நான் பாட்டு கும்பத்தில் வைக்கலாம்னு சந்தோஷமா இருப்பேன். நீ தான் எல்லாரும் சந்தோஷமா இருக்குன்னு நினைப்பேன் ஊர்ல சொல்லிக்கிறா. பகவான் தான் சந்தோஷம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் ஆசைப்படாம சொல்லிட்டு இருக்கோம். இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா, நீ இதை பண்ணி வச்சா நான் சந்தோஷமா இருக்கும், உனக்கும் சந்தோஷம் விட்டேன். உடனே பகவான் பார்த்து ஆச்சரியமா பிரத்யட்சமாகி சங்கு சக்கரத முத்திரையெல்லாம் வச்சு கொடுத்துட்டான். சந்தோஷமா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் பிரத்யட்சமா காட்சி கொடுத்துட்டான். ஏன்னா உள்ளதை உள்ளபடி பேசிட்டா பக்தி இருக்கோ இல்லையா, ஆனா இவரிடத்துல வந்து பேசினார் இல்லையா, அதுவே போதுமே, அதுவே பெரிய விஷயம் தானே. தெய்வத்தினிடத்துல வந்து பேசணும். ஊரெல்லாம் போய் எல்லாருடையும் பிரச்சனையை பத்தி சொல்லி தீர்வு கேட்பான். 14 போய் தீர்வே கேட்க மாட்டான். நான் அதை அந்த மாதிரி ஆசைப்பட நடத்தி கொடுன்னு வழியே அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுன்னு கேட்க மாட்டேன். இவர் அழகா போய் நின்னார். பெருமாள் காட்சி கொடுத்தாரு. அப்ப கூட இவருக்கு ஈர்க்கலையாம். பெருமாள் ஜம்மனு சங்கு சக்கர கதாபத்மவாணி எல்லாம் காட்சி கொடுத்தார். இவர் சீக்கிரம் 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 அப்படின்னாரு. இந்த சங்கு இந்த பக்கம், இந்த சக்கரத்து இந்த பக்கம் நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு. பகவான் அழகா வச்சுட்டோம். அழகா தலையெல்லாம் கை வச்சா சந்தோஷம் போயிடுறேன். பகவான் என்னோட அவ்வளோ அவசரமா போற, கல்யாணம் பண்ணிக்கோ சும்மா இருக்கு, நீ வேலை பண்ணிட்டாலே அப்புறம் என் வேலையை நான் பார்த்துக்கணும். அவர் கிளம்பிட்டார், வேகமா கிளம்புறான். தாயார் கேட்டா என்னது இது, அவன் பாட்டுக்கு வந்தான், அவன் பாட்டுக்கு சம்ஸ்காரம் பண்ண, அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான் அப்படின்னா. அது அப்படிதான் விடு, பரவாயில்ல, ஆர்த்தி ஜிக்னாசு அர்த்தார்த்தி விடு, ஒரு நாள் ஞானி ஆவான்னு பெருமாள். ஒரு நாள் நம்ம கோவிலுக்கு போனோம்னா கூட அதுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளவு நாள் கோவிலுக்கு போனோம்னா என்ன பிரயோஜனம் நினைக்காதீங்க, ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கு. இத்தனை நாள் கோவிலுக்கு போனதுனாலதான் கொஞ்சமாவது நல்லா இருக்கும். பிராரப்த கர்மா நம்மளை போட்டு உலுக்கி எடுக்காம எத்தனையோ பிரச்சனைகள்லாம் தாண்டி சரியாயிடும் சரியாயிடும் சரியாயிடும். ஒரு நம்பிக்கை, ஒரு மனோதைரியம், வாழ்க்கை ஒரு சந்தோஷம்னா பிரபுவுடைய கிருபை. இவ்வளவு நாள் கோவிலுக்கு போனதுனால அந்த மனோபலம், அந்த தைரியம் பகவான் இருக்காள். எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கான்னு சொல்றோம்னா அது இவ்வளவு நாள் கோவிலுக்கு போனதுனால வந்தது. அதனால கோவிலுக்கு போங்கோ, பக்தி இருக்கோ இல்லையோ போயிட்டே இருங்கோ. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பக்தி வந்துடாதா? இத்தனை நாள் கோவிலுக்கு வராமல் அட்டனன்ஸாக கிடைக்குமோ? பகவான் பாது இவ்வளவு நாள் கோவிலுக்கு வந்திருக்கான், அந்த இத்தனை நாள் கோவிலுக்கு வந்தோன்ற ஒரு காரணத்துக்காக கிருபை பண்ண மாட்டானா? துரியோதனன் என்ன கிருஷ்ணத்துல பக்தி கொண்டா போனா?
அர்ஜுனன் பக்தியோட போனான். குருக்ஷேத்திர யுத்தம் நடக்க போறது, பகவானத்துல சகாயம் வாங்கிக்கலான்னு அர்ஜுனன் பக்தியோட போனான். துரியோதன் பக்தி இல்லாம தான் போனான், துள்ளி கூட பக்தி இல்லை. ஆனாலும் பகவான் இவ்வளவு தூரம் வந்துட்டானேன்னு தன்னுடைய நாராயணி சேனையே கொடுத்துட்டான் துரியோதனுக்கு. ஒண்ணுமே அவபாட்டுக்கு வந்தான். சரி கிருஷ்ண இடத்தையும் கேட்டு வைப்போம், அப்புறம் தப்பா எடுத்துக்கப்படாது இல்லையா, நம்புறதுக்கு இல்லை வேணே, சரி போவோம் ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டு வைப்போம் அப்படின்னு போனா பகவான் தன்னுடைய நாராயணி சேனையே கொடுத்துட்டானா துரியோதனனுக்கு. அதனால பகவானிடத்துல போகும்போது நிச்சயமா ஒரு பிரயோஜனம் இருக்கத்தான் செய்ய. பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டார், அழகா வந்தார், நேர வந்து நின்றார், ஓடி வரார் சந்தோஷமா, எல்லாத்தையும் தோலை காட்டிட்டு வரார். இந்த சங்கு சக்கரம் முத்திரையெல்லாம் பதிச்சா அந்த தோல் நல்லா அந்த தடயங்கள் தெரியும் வைஷ்ணவ சம்பிரதாயம். அழகா ஓடி வந்தார், நேர குமுதவல்லி வீட்டுக்கு தான் வர்றார். பொண்ணை பார்த்தா நிச்சயம் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த ஓட்டம் ஓடுறாரு, அப்பயே ஓட வச்சுட்டாரு. உடனே ஆச்சரியமா வந்துட்டா. வைத்தியத்துல சொன்னார், இந்த மாதிரி நான் இப்ப வைஷ்ணவன் ஆயாச்சு, குமுதவல்லி இடத்த சொல்லுங்க, வேணா என் தோலை பார்க்க சொல்லுங்க, அங்க சங்கு சக்கர முத்திரைகள்லாம் இருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க அப்படின்னு. உடனே குமுதவல்லிக்கு பரம சந்தோஷம். பகவானே ஒரு புத்தியை கொடுத்துட்டியாரு, நம்ம சொன்னாலும் அவ புத்தியில் அது உரைக்கணும் இல்லையா. நம்ம சொல்லலாம், எத்தனை ஆயிரம் தடவை வேணா சொல்லலாம், ஆனா அவ அது புத்தியில உரைச்சு இதை சரி பண்ணிக்கணும், இது தப்புன்னு உணர்றான்னா பகவத்கிருபை. நம்ம பலத்துல என்ன முடிஞ்சுன்னு நினைக்கிறோம், ஒண்ணும் முடியாது. நம்ம மனசே நம்ம சொல்றதே கேட்கலாம், அப்புறம் அப்படி நம்ம சொன்னா அடுத்ததா கேட்கலாம், அது யோசனையே பண்றது இல்லை யாரும். 1000 தடவை சொல்ற கேட்டு தொலைகிறாளா அப்படின்னு, அவ கேட்டு தொலைய மாட்டான் தெரிஞ்சுதான் நீங்க சொல்லிட்டு இருக்கு, கேட்பானா யாரா சொல்றீங்க. அவ்வளோ சொல்லியாக்கா, உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான், அவ கேட்கல, அது ஞானம் பண்ண முடியும் அவ்வளவுதான். சேஃபா தப்பிக்கிறதுக்கான ஒரு குறுக்கு வழி இவ்வளவுதான். நான் சொல்றது கடுமையா இருக்கும், ஆனா யதார்த்தம் இதுதான். 10 தடவை சொல்லி அதெல்லாம் திருந்துற கேஸ் இல்லை அப்படின்னா, யார் திருந்துவாங்க பகவானுக்கு மட்டும்தான் வெளிச்சம், வேற யாருக்குமே தெரியாது. யார் எப்ப திருந்துவான்னு நமக்கு தெரியாது. இந்துக்காரிக்கு பிசாசு ஜென்மா கிடைச்ச பிறகுதான் புத்தி வந்தது. ஆனா அப்ப கூட புத்தி வந்து கொடுத்து பாகவதம் கேட்டா சத்கதி அடைஞ்சான். திருத்தராஷ்டிரன் எல்லாம் இழந்த பிறகு கூட புத்தி வரல, வித்திரன் வந்து சொன்னா புத்தி வந்துடுது. அதனால எந்த சமயத்துல வேணா தெய்வ அனுகிரகம் நமக்கு புரியும். இவ்வளவு நாள் நம்ம சொல்லிட்டா ஒன்றும் பிரயோஜனம் நடக்காதீங்க, அது ஏதோ ஒரு நாள் வேலை செய்யும். அஜாமியனுக்கு கடைசியில தானே புரிஞ்சது. நாராயணா அவ்வளவு நாள் கத்துன்றது, அன்னைக்கு கத்த ஆச்சரியமா யமதூதர்களை மறிச்சுண்டு விஷ்ணுதூதர்கள் வந்து நின்று பாகவத விஷயம் எல்லாம் சொல்லி நாமஜபம் மகாத்மியம் சொன்னவன புத்தியில வர சொல்லி படுத்த படுக்கையில கிடக்கும் பொழுது ஒரு புத்தி வந்து கொடுத்தான். நம்ம கேட்போம், இவ்வளவு புத்தி என்ன பிரயோஜனம்? கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் உளறி கொட்டுவோம், தொட்டதுக்கெல்லாம் ஒரு உலகில் வச்சிருக்கோம். கண் கெட்ட பிறகு சூரியன், இனிமேல் வந்து என்ன பிரயோஜனம்? மற்ற எல்லா விஷயத்திலையுமே ஒரு எல்லைக்கு மேல அது வந்தா பிரயோஜனம் இல்லை. பக்தி மட்டும் எப்ப வந்தாலும் பிரயோஜனம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பக்தி நீங்க உசுறு போகிற சமயத்துல வந்தா கூட அதுக்கு பிரயோஜனம் உண்டு. இப்ப வந்துடுதே, ஆமா தாத்தாக்கு இப்ப புத்தி வந்துடுதா, அவ்வளவுதான் பெருசா சாதிச்சிருப்பா, பகவானை பார்த்துடலாமே. மற்றவாள் அவ்வளவு கோவில் ஏறி இறங்கி அத்தனை ஸ்லோகம் ஸ்தோத்திரம் சொல்லி பகவானை பிடிச்சிருக்கான, திடீர்னு ஒரு புத்தி வரும், அந்த புத்தியில பகவத் தரிசனம் கிடைச்சிடும். திருத்தராஷ்டிரன் 5 நாள்ல மோட்சம் அடைஞ்சுட்டான். அவ்வளவு நாள் வீணா போயிடுது, அவ்வளவு நாள் ஒன்றும் பெருசா சாதிக்கவே இல்லை. பகவத்கீதை கேட்டு புத்தி வரல, விஸ்வரூப தரிசனம் பார்த்து புத்தி வரல, புத்திர வந்து திட்டினால் புத்தி வந்துடுது. எல்லா குழந்தையும் இழந்த பிறகு புத்தி வந்துடுது. அவனுக்கு எப்ப யாருக்கு என்ன சமயத்துல சத்புத்தி வரும்னு தெரியாது. அதனால பக்தி எப்ப வந்தாலும் பிரயோஜனம், எப்ப வந்தாலுமே பிரயோஜனம். ஆழ்வார் சொல்றார், யமதூதர் வந்து அழிச்சுட்டு போற வழி பயங்கரமா இருக்கும், நாய்கள்லாம் வந்து அப்படி கவ்வுமா. அப்ப கோவிந்தா சொன்னா கூட தப்பிக்கலான்றார். இந்த சரீரத்தை விட்டு யமதூதர்கள் இந்த ஆத்மாவை இழுத்துட்டு போற சமயத்துல கூட கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லியாச்சுன்னா அப்ப கூட சத்கதி அடையும். அதனால கோவிந்தா சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, அப்ப சொன்னா கூட அந்த ஆத்மா அப்ப கோவிந்தா அப்படின்னு ஒரு தடவை சொல்லியிருக்குன்னா அப்ப கூட தப்பிச்சுடலாம். அவ்வளவு தூரம் பகவத் கிருபை. தெய்வம் காதுன்னு சரி இப்ப பார்க்கலாம், அவ்வளவு சிரேஷ்டம், நீ போகாது. அதனால குமுதவல்லி பரமசந்தோஷப்பட்ட, ஆஹா பிரபோ கருணா சாகரா. ஒரு விஷயத்தையும் சொன்னார்,
அவர் கேட்டார் வைத்தியன் யார் இடத்துல போய் பண்ணிட்டார், நம்ம திருநெல்வேலி பெருமாள் இடத்துல போய் பண்ணிட்டார். அவர் தூக்கி வாரி பெருமாளையா பார்த்து நான் கூப்பிட்டா வந்தார், வழிவா பண்ணி வச்சார். அவர் அழட்டிக்கவே இல்லை, பெருமாளை பார்த்தார். பெருமாளை பார்த்தேன் அப்படி இருந்தார், தேஜோமயமா இருந்தார், நீலமேக ஷாமல திருமேனி, சாட்சாத் மன்மதன் கோடி சூரிய பிரகாசம், வை ஜெயந்தி வனமாளிதாரி பீதாம்பரதாரி, ஒருவர் கூப்பிட்டா வந்தார், பண்ணார், போனார். அவர்கள் நிஜமாவே பெருமாளா? சத்தியமா பெருமாள் தான். உங்களுக்கே சந்தேகம் இல்ல, உங்களால பார்க்க முடியாது. அவருமா வந்தாரு, காட்சி கொடுத்தார், அவ்வளோ. அதுக்கு ஒரு பெரிய விலை இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் உண்டு, பரமநாஸ்திகன். ஆனா நானும் அவர் ரொம்ப க்ளோஸ், பெரிய ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப டேரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் பேசினா அப்படி பேசிட்டு இருக்கும். அவர் என்ன ஐயா நீயும் உங்க ராதே கிருஷ்ணாவும் அப்படின்றார். நான் சொல்ல நீங்களும் உங்க வைத்தியமும் எப்படியோ அந்த மாதிரி நாங்களும் ஆகும் அப்படின்னு. இப்படி ரொம்ப இப்படிதான் இருக்கும். ஆனா ரொம்ப பிரியம் ரெண்டு பேரும் இருக்கும். அவருக்கு எப்பவுமே இந்த தெய்வம் அவர் அது என்னன்னு ஆசிரியர் மனைவி அப்படி. அது ரெண்டு பரமநாஸ்திகவாதி. இவரையாவது ஒரு ஓர் அது அதை விட மோசம். ஆனா ரொம்ப பிரியமா இருப்பான், ஆச்சரியமா. ஒரு தடவை அவரும் அவருடைய ஃப்ரெண்ட், அவர் பரமநாஸ்திகவாதி. இதெல்லாம் அப்படி நடக்கும் நாட்டில். பகவான் இப்படிதான் சேர்த்து வைப்பான். ஏன்னு அப்படிதான் விழிச்சோம். சம்பந்தம் இல்லாத சேர்த்து வைப்பான். அப்பதான் ஒரு புது ருச்சி. இந்த அவியலே அப்படித்தானே, சம்பந்தம் இல்லாதெல்லாம் ஒன்னா போகுது. அவர் புது ருச்சி, அவியல் மாதிரி வராது அப்படின்னு. அது என்ன ருசின்னு யாரும் கண்டுபிடிக்க முடியல. அதான் உண்மை. எல்லாத்தையும் போட்டு சம்பந்தமே இல்லாம நாம நாக்கு வித்தியாசமா ஒரு ருச்சி தரும், அவ்வளவுதான். அவரும் அவர் ஃப்ரெண்டுமா திருப்பதி போயிட்டா, இவர் திருப்பதி போவார் வருஷம். எதுக்குன்னா கிளைமேட் நல்லா இருக்கும், இன்னும் பொல்யூட் ஆகலப்ப அதனால போயிட்டு வருஷம் மிஸ் பண்ணாம திருப்பதி போவார். இதெல்லாம் வந்து ஆச்சரியம். பகவான பார்க்க நினைச்சு போறவங்களுக்கு கிளம்பவே முடியாது, லீவு கிடைக்கல, உடம்பு முடியல, ஆத்துல பிரச்சனை என்னமோ சொல்லுவோம். இவர் அவ்வளவு பிஸி, ராத்திரி 1 மணி வரைக்கும் பேஷண்ட்டை பார்ப்பார். அவர் எப்படியோ வருஷம் திருப்பதி போயிருக்கார். அவரும் அவர் ஃப்ரெண்டுமா போயிட்டார். அவர் ஃப்ரெண்டு லைன்ல இருந்து இப்படி போயிருக்கா, நான் வாசல் அப்படி சுத்திட்டு இருக்கேன், நீ பார்த்துட்டு வா, இந்த ஜனங்கள்லாம் எப்படிலாம் பண்றா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பார்த்துட்டு இருந்திருக்கார். அப்ப அப்படியே ஒருத்தன் வந்து என்ன சார் நீங்க பார்க்கணுமா? நான் இல்லப்பா வாங்க சார் சொல்லி யாரோ செஞ்சு ஒரு பிடிச்சி இழுத்துன்னு உள்ள நிக்க வச்சுட்டான். அவர் பாட்டு குறுக்க வேலை இவருக்கு ஃப்ரெண்டுக்கு முன்னாடி போய் பார்த்துட்டார். ஓ இதுதானா அது, இவர் தான் வெங்கடாச்சலபதியா அப்படின்னு அவர் பார்த்துட்டு வந்தார். நல்லா நாயா இருக்காரு அவரு, அவ்வளவுதான். சாதாரணமா நல்ல அலக்காரம், நல்ல செலவு போல இருக்கு, இவ்வளவு நகை அவர் கணக்கு அவர் பார்த்தார். ஆனா அவர் பெருமாள் நல்லா பார்த்துட்டார். இதெல்லாம் தான் பகவானுடைய லீலை, விசித்திரம், வினோதம். நம்பவே முடியாது சத்தியம். பத்மநாபர் ஆறாட்டுக்கே பார்க்கணும், நித்தியமே பத்மநாபரை பார்க்க ஒன்றும் தெரியாது. பத்மநாபர் ஆறாட்டுக்கும் எல்லா முஸ்லீம்ஸும் அண்ணா பார்த்துருவா. பத்மநாபர் ஜம்முன்னு பார்த்துருவா. 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஓடல நின்னா போதும், பத்மநாபர் பார்த்துட்டு போயிடலாம். டெய்லி காலையில் 7 நட அடிச்சிருவாளா, 8 மணி நட அடிச்சிருவாளா, ஓடலாமா, குறுக்கு வாசல் ஓடலாமா, 1008 யோசனை ஒரு மனுஷாடு. எப்படியாவது பத்மநாபர் பார்க்குற அந்த பாடுபடும். அவள் கவலையே வர மாட்டா, கோவிலுக்கு பக்கமே வர மாட்டா. அங்கே நிற்ப ஏர்போர்ட் பக்கத்தில் ஜாலியாக பார்த்துவோம், இவர் தான் பத்மநாபர், ரைட் சரி போ அவா. அவர் வரதுக்கு இன்னொரு 1 மணி நேரம் அவன் குளிச்சு அப்புறம் திரும்பி வரலாவா, அதில் காரிமெண்ட் வருவா அவள் பாட்டுக்கு. அது வரைக்கும் நின்று பத்மநாபர் ஏர்போர்ட் வரைக்கும் பார்த்துட்டு அவர் போயிட்டு வரதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அங்கே போயிட்டு இல்லையா அந்த கரையில் இதெல்லாம் பண்ணுவா. அப்புறம் கடலில் குளிச்சுட்டு வருவா. அவர் வரதுக்கு 1 மணி நேரம் வா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வரலான்னு டைம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுன்னு போயிட்டு திரும்பி வந்து பார்ப்பான். அப்புறம் வெளில வரும்போது கூட நம்ம நடந்து போய் 6 கிலோ நடந்து போய் குளிச்சுட்டு 6 கிலோ நடந்து வருவோம். நம்ம கூட அவளுக்கு தான் பரமானுகிரகம். இதெல்லாம் பகவானுடைய விசித்திர லீலா. இது ஏன் நம்ம சொல்ல முடியாது, அவனுடைய காரணம். எல்லா பிரிவாளுமே அதுதான் சொல்றான். இது ஏன் அப்படி பண்றான்? நம்ம மற்ற இடத்துல ரைட்ஸ் கேட்கிற மாதிரி பெருமாள் ரைட்ஸ் கேட்கவே முடியாது. அவன் இப்பதானே வந்தான், நான் அவ்வளவு நாள் அவன்கிட்ட பூஜை பண்ணிட்டு இருக்கேன், அவனுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணலான்னு நீங்க கிளாஸ் கேள்வி கேட்கவே முடியாது. கேரளா தொட்டத்துக்கெல்லாம் கேள்வி கேட்போம். அவனிடத்துல கேள்வியே கேட்க முடியாது. அவன் யாருக்கு கிருபை பண்ணணும்னு நினைக்கிறானோ அந்த க்ஷணம் பண்ணிடுவான். அது ஏன் அவனுக்கு தான் தெரியும். நம்மளால ஒரு கேள்வி எதிர்கேள்வி மறந்தும் கேட்க முடியாது, கேட்கவே முடியாது. அது அவனுடைய கிருபை. துருவன் தான் தவமெல்லாம் பண்ணாலும் அவனுக்கு முன்னாடி சுனிதி போறான், ஏன்னு கேட்க முடியாது. தர்மரே கேட்கிறார், சிசுபாலனுக்கு எப்படி மோட்சம் கிடைச்சது அவருக்கு தாங்க முடியல. தர்மராஜாவுக்கு அநியாயமா இருக்கு. சோர்சன சக்கரத்தை கொண்டு பகவான் தலையை வெட்டினா அந்த ஆத்மா போய் கிருஷ்ணனோட கலந்து கொடுத்தது. ஜீரணமே பண்ண முடியல நாடுது. இவனுக்கு எப்படி மோட்சம் கிடைச்சது, 3 ஜென்மா கதையெல்லாம் சொல்லி இதனால கிடைச்சதுன்ற அது பகவானுடைய சங்கல்பம், திவ்ய சங்கல்பம், ஆச்சரியம். இவளுக்கெல்லாம் பரம ஆச்சரியம், குமுதவல்லிக்கு பரம சந்தோஷம். இவர் பெரிய பக்தன். அதனாலே தான் பெருமாள் பிரத்யட்சமா வந்து தானே பஞ்ச சம்ஸ்காரம் வேற யாருக்கும் கிடைக்கல. வேற யாருக்குமே இந்த மாதிரி பகவானுடைய பஞ்ச சம்ஸ்காரம் அவனே பிரத்யட்சமா வந்து பண்ணி வைக்கல.
அவர் அழகா சொல்லிட்டார் வைத்தியன். பரம சந்தோஷப்பட்ட. ஆனா இன்னும் ஒரு விரதம் உண்டு அப்படின்ட்டார். உடனே திருமங்கை மன்னன் கேட்ட என்ன அதையும் சொல்லு, சும்மா லைனா லிஸ்ட் போட்டுட்டே இருக்க, எல்லா லிஸ்டும் ஒன்னா சொல்லு. இன்னும் ஒன்னே ஒண்ணுதான், நித்தியம் 1008 வைஷ்ணவாளுக்கு அன்னதானம் பண்ணணும், ததி ஆராதனம் பண்ணணும். அழகா அவ திருவடி அலம்பி அந்த ஜலத்தை ஸ்வீகரிக்கணும். ராஜா இவர், ஒரு திருமங்கை மன்னன், அவ்வளவு திமிரில் இருக்கிறவர். இவரிடத்துல போய் அடுத்தவன் காலில் விழுந்து அவன் கால் அலம்பினா யாராவது கேட்பாரு. உடனே ஒரு தூக்கி வாரி போட்டது என்னது அப்படின்னார். நித்தியம் 1008 வைஷ்ணவாளுக்கு அன்னதானம் பண்ணும், அவளுடைய திருவடி அலம்பி அந்த ஜலத்தை ஸ்வீகரிக்கணும் அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டார். அவர் கூட இருந்த ஆளுக்கெல்லாம் சந்தேகம், இவரா சொல்றா அப்படின்னு சந்தேகம். உடனே அவர் சொல்லிட்டார். உடனே அவர் சொன்னார், சும்மா சரின்னு சொன்ன அவர் சத்தியம் பண்ணி தரணும். அவர் தெரியும் இவரெல்லாம் அந்த காம வயப்பட்டு ஸ்திரீகளிடத்துல ஆசை வயப்பட்டு புருஷ 1000 விஷயம் சொல்லுவார். ஆனா அது எல்லாமே பொய்யாத்தான். இந்த சரீரத்தின் மேல இருக்கிற அபிமானத்துல இந்த சரீரம்தான் அவளுக்கு பிராதானியம், அதுக்கு மேல வேற எது பிராதானியம்? அதில் எப்பொழுதுமே ஸ்திரீகள் சர்வ ஜாக்கிரதையா இருக்கும். இதுல துளி கூட சந்தேகமே வேண்டாம். அதுலயும் இப்பெல்லாம் நான் சர்வசாதாரணமா சத்தியம் பண்ணுவேன். சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி அவளுக்கு சத்தியம் சக்கரை பொங்கல் மாதிரி. அவள் பாடு சொல்லிட்டு இருப்பான், சத்தியம் தான், அதுக்கு என்ன பண்ணா போச்சு அப்படின்னு. அது பண்ணா போச்சு, அவ்வளவுதான் அவளை பொறுத்த இருக்கு. அதனால அதுக்கப்புறம் பெரிய பிரயோஜனம்லாம் கிடையாது. ஆனா அந்த காலத்துலலாம் திருமங்க மன்னெல்லாம் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னு அதை காப்பாற்றுவார், சத்தியம்னுட்டார். அவர் சொல்ற, ஆனா நீ முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு, சும்மா சும்மா அதான் சொல்லாது. அவர் சொல்ல, இதுதான் இதுக்கு மேல கிடையாதுன்னுட்டார் குமுதவல்லி. அழகா கல்யாணம் ஆயிடுத்து. கல்யாணமான அன்னிலேருந்தே ஆரம்பிச்சிடார் 1008 வைஷ்ணவாளுக்கு ததி ஆராதன். ஊரில் இருக்கவாள்லாம் அதிசயம், பாத்தியா இந்த பொம்பளை பித்தனுக்கு என்னெல்லாம் ஆசைப்பாரு, என்ன சம்ஸ்காரம் பண்ணிட்டானா, என்னமோ 1008 வைஷ்ணவாளுக்கு அன்னதானம் போடுறானா, எல்லாம் நேரம் களி முத்தி போயிடுத்து. அப்பயே சொல்லிட்டான், எல்லாம் களி முத்தி போயிடுத்து. வாழ்வை பாத்தியா, இவன் பெரிய பக்தனா, என்னமோ 1008 வைஷ்ணவாளுக்கு டெய்லி ஆகாரம் போடுறானா, என்னத்தை சொல்றது? இது எங்க போய் முடிய போறதோ தெரியல. சாப்பாடெல்லாம் போட்டு தலையை வெட்ட போறாரோ கையை வெட்ட போறாரோ தெரியல. நம்ம ஜனங்களும் போயிட்டு எல்லாரும் போகாதீங்க போகாதீங்க. ஆனா எப்படி அவருக்கு 1008 வைஷ்ணவா வந்துடுறான். இந்த குமுதவல்லி சொல்ற, அவ பாதத்தெல்லாம் அலம்புங்க. உடனே அவளெல்லாம் உட்கார வச்சு பாத பூஜை பண்ணிட்டார் திருமங்கை மன்னன். அதெல்லாம் அப்படி இப்படி ஒரு முறை நிறைய பேர் கடலை பயப்படுவான், அவெல்லாம் வந்திருக்கா அப்படிங்க. அதான் நடுங்கிற அவர் பாவத்தை அலம்புறாருன்னு. அவர் பாவத்தில் அவன் அப்புறம் என்ன பண்ணோம், தலையை போஷணும். இந்த ஜலமா பண்ணுங்கோ. உடனே பண்ணின்றார் திருமங்கை மன்னன். அப்புறம் அழகா வாளுக்கெல்லாம் ததி ஆராதனம் அப்படின்னு நினைச்சு நல்லா ஒழுங்கா சாப்பிடணும் தெரிஞ்சுதா அப்படின்ட்டு. அந்த ராஜாளி நன்னா சாப்பிடணும், மிச்சம் வைக்காம. வாசனை இலையா மிச்சம் வைக்கலாமான்னு கேட்டுட்டான். அந்த மாதிரி பயமுறுத்தி ஒவ்வொரு நாளா நடந்துட்டு இருக்கு. முதல் நாள் அப்படி இருக்கா, 2ஆவது நாள் அப்படி போக 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 காத்தால அவர் எழுப்பணும், நேரமா எடுத்து ததி ஆராதனம் இருக்கு, பக்தா வருவா, எழுந்துக்கோங்க. சரி அப்படின்னு எழுந்துப்பார். ஒரு வாரம் ஆச்சு, ஒரு மாசம் ஆச்சு, இவர் எழுந்துக்க ஆரம்பிச்சிட்டார், தானாவே எழுந்துக்க ஆரம்பிச்சுட்டார். இதெல்லாம் சத்சங்க பலம். சத்சங்க பலம். நீங்க ஞாயிற்றுக்கிழமை இத்தனை பேர் வந்து உட்காந்துருக்காரு, இதுவே சத்சங்க பலம். இல்லாட்டி எல்லாம் வீட்டில் சுகமா கட்டையை சாச்சு கொரட்டை விட்டுன்னு இருக்கு, இல்லாட்டி டிவி பார்த்துன்னு இருக்கு. இத்தனையும் தாண்டி இத்தனை பேர் வந்து இங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காள் அப்படின்னா சத்சங்க பலம். இல்லாட்டி வந்திருக்க போற நிச்சயமா கிடையாது. ஏதான ஒரு சாக்கு போல் சத்சங்கம் கேட்டா சுகம் நன்னா இருக்கு, ஆத்மாவுக்கு பிரசன்னமா இருக்குன்னு உடனே வரும் இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளா இவருடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். காத்தால எழுந்துற ஒரு நாள் குமுதவல்லி கேட்டா, என்னாச்சு இவ்வளவு சீக்கிரம் எழுந்தாச்சு, பதியாராதனம் இருக்கு இல்லையா அப்படின்ட்டு. சமயத்துல காத்தால ஏதான வேலைகள்லாம் இருக்கும், உடனே அதெல்லாம் சீக்கிரம் எழுந்து பண்ணிடுறார். வேட்டைக்கு போவார், இல்லாட்டி எக்ஸசைஸ் பண்ணுவார், நிறைய வேலைகள் இருக்குமே, எல்லாத்தையும் இப்படி மாத்திக்கிறார். சமயத்துல இவரு எழுந்து குமுதவல்லி எழுப்புறார், நேரம் ஆயிடுத்து எழுந்துக்கலையா அப்படின்னு சார். அவளுக்கு அத்தனை சந்தோஷம். இவ்வளவு தூரம் ஒரு மாற்றம் வருமா அப்படின்னா அந்த பாகவத சங்கம், பக்தாளோட ஒரு சங்கம் நிச்சயமா பெரிய கிருபை பண்ணும். அதுல துளி கூட சம்சயமே வேண்டாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிண்டு வர மாசங்கள் அப்படியே போயின்னு இருக்கு.
ஒவ்வொரு நாளா வரா. இப்பெல்லாம் வைஷ்ணவால பார்த்து அழகா சாப்பிடுங்க, நன்னா சாப்பிடுங்க, சரியா இருக்கா, உப்பு சரியா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நன்னா சாப்பிடுங்க, ஏன் குறைவா சாப்பிட்ற, ஏதான துக்கம் உண்டா, ஏதான தேவைகள் இருக்கா, அப்படி கேட்டெல்லாம் பழக ஆரம்பிச்சுட்டார். குமுதவல்லிக்கு ரொம்ப சந்தோஷம். பகவானே இவர் அப்படியே பக்குவப்படுத்திடுறாப்பா. நிஜமாவே பிரார்த்தனை பண்ணணும். ஸ்ரீகள்லாம் புருஷா பக்குவப்படணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. அவர்களுக்கு ஒன்றும் பக்குவம் வராது. நீங்களும் அப்படி பக்குவ சிக்காமணிகள் நினைப்பா. யாரும் பக்குவ சிக்காமணிகளே கிடையாது. எல்லாம் நீங்க ஒரு 3 படி முன்னாடி இருப்பாள், அவ 2 படி பின்னாடி இருப்பா. சமயத்தில் தெரியாது. 25 படி அவ முன்னாடி இருப்பா, நீங்க ஒரு 50 படி பின்னாடியும் இருப்பது தெரியாது. எல்லாருக்குமே அவளுக்கு தான் பெரிய பக்தன் பக்தைன்னு ஒரு அபிமானம் வந்துடுறது. அது வரவே கூடாது. இன்னும் பக்தி பண்ணணும், இன்னும் பக்தி பண்ணணும், இன்னும் பக்தி பண்ணணும்னு ராஜா இருந்தான். அவன் ஒய்ஃப் அப்பதாலும் நாஜகமே பண்ணிட்டு இருப்பா ராணி. ஒரு நாள் ராஜா காத்தால எழுந்தான். ஒரே ஊரே அலங்காரம் பண்ணிருக்கா, பெரிய அன்னதானம். ராஜா கேட்டா என்னம்மா சின்ன விசேஷம்? ராணி சொன்னா, ரொம்ப நாள் என்னோட பிரார்த்தனை நிறைவேறிடுத்து. என்ன நிறைவேறிடுத்து, என்ன விஷயம் சொல்லு. நேற்று ராத்திரி நீங்க தூக்கத்துல பரலும் பொழுது ராமான்னு சொன்னேள், எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்படின்ட்டான். உடனே ராஜா, நீ எப்ப கேட்டாய் அப்படின்னா, நேற்று ராத்திரி நீங்க பரலும் பொழுது நான் முழிச்சுட்டு இருந்தேன், அதனாலதான் இவ்வளவு நாள் என்னோட பிரார்த்தனை நிறைவேறிடுத்துன்னு சொல்லி இன்னைக்கு எல்லாம் கோலாகலமா எல்லாம் நடந்துட்டு இருக்கேன். ராஜா கண்ணை மூடினா துப்புன்னு கீழே விழுந்துட்டான். உசுறு போயிடுச்சு. உடனே ராணி பார்த்தா என்ன ஏதுன்னு தெரியல. அப்ப சொல்லிட்டான். ராஜாவே அங்க உசுறு போறதுன்னு ராஜாவே சொல்லிடுறான். ஆஹா, இத்தனை நாள் என் பக்தி யாருக்கும் தெரியாம ரகசியமா இருந்தது, இன்னைக்கு வெளியில தெரிஞ்சு கொடுத்தா இனிமேல் எல்லாரும் என்ன கொண்டாடுவாள், அகம்பா வந்துருமோ, வேண்டாண்டா ராம ஐஷ்ணுவன் நெஞ்ச பிடிச்சா விழுந்துட்டான். அவன் உள்ளுக்குள்ள இந்த பக்தி யாருக்குமே தெரியும். அதனால யாருக்கு பக்தி இருக்கு யாருக்கு பக்தி இல்லைன்னு நீங்க யாரும் சர்வே பண்ணிலாம் கண்டுபிடிக்கவே முடியாது. பகவானுடைய லீலைகள் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஏதோ தொட்டதுக்கெல்லாம் சொல்லுவோம், பொம்பளை மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், ஆண் மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க ரொம்பவே கஷ்டம், துர்லபம். ஆச்சரியம். திருமங்கை மன்னன் கொஞ்சம் கொஞ்சமா மாறிண்டு வரார். வைஷ்ணவாளுக்கெல்லாம் பரம சந்தோஷம். நிறைய பேர் வர ஆரம்பிச்சாச்சு. நித்தியம் ததி ஆராதனம். எப்படி பத்மநாபருடைய சன்னிதியில நித்தியம் பிரசாதம்னு அவ்வளவு கூட்டம் நிற்கிறான். அவ பாடு வந்து நிற்கிறா, பத்மநாப பிரசாதம் பத்மநாப பிரசாதம். எல்லாரும் சாப்பிடணும். சாப்பிட்றதே பரம பாக்கியம். அதை பார்த்தா இருக்கிறவாளும் சாப்பிடுவா, இல்லாதவாளும் சாப்பிடுவா, ஊருக்கு வந்தவாளும் சாப்பிடுவா, ஊர்லயே இருக்கிறவாளும் சாப்பிடுவா. ஆனால் பத்மநாப பிரசாதம் இல்லை. அவள்லாம் பணக்காரா இருக்கிறவா அப்படின்னு நம்ம சொன்னா கூட பகவானுக்கு முன்னாடி எல்லாருமே பிச்சைக்காரா தான். லௌகீகத்துல வேணா அவள் பெரிய ஆளா இருக்கலாம், நிறைய பணம் இருக்கலாம். ஆனா பத்மநாபன் முன்னாடி கவனிச்சோம் அப்படின்னா எல்லாருமே லோகத்துல பிச்சைக்காரன் தானே. பிரம்மதேவர் முதற்கொண்டு இந்திரன் வரைக்கும் எல்லாருமே பிச்சைக்காரர்கள் தான். பகவான் மட்டும்தான் குறையொன்றும் இல்லாத கோவிந்தன். கொஞ்சம் கொஞ்சமா அழகா மாறிண்டே வரார் திருமங்கை மன்னன். ஒரு ஸ்திதியில் அவர் கையில் இருக்க தனம் எல்லாம் தீர ஆரம்பிச்சுடுது. ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய கப்ப பணத்தை எடுத்து ததி ஆராதனம், ததினா அடியவர்கள், அவர் ஆராதனம் பண்ற, அதனாலதான் ததி ஆராதனம் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இடம் சரி பரவாயில்ல, ராஜாவுடைய கப்ப பணத்தை எடுத்து பண்ணுவோம், அவர் கொடுக்க வேண்டிய டாக்ஸ் இருக்கு, அந்த பணத்தை எடுத்து இப்பொழுதைக்கு எல்லாம் பண்ணுவோம், பின்னாடி அவர் இடத்துல கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் பாட்டுக்கு கப்பம் கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் எடுத்து செலவு பண்ண ஆரம்பிச்சுட்டார். நாட்கள் மாசங்கள் போயிட்டே இருக்கு. இந்த பணம் பட்டுவாடா அவர் பண்ணவே இல்லை. ராஜா கணக்கெல்லாம் பார்த்தான். இந்த மாதிரி திருமங்கை மன்னன் ரொம்ப மாசமா பணம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சது. உடனே என்ன ஏதுன்னு விசாரிக்கிறது ஆள் அனுப்பினான் ராஜா. வந்தான். அவர் எல்லாம் சொன்னார். அதெல்லாம் கிடையாது, இப்பொழுதே பணம் தரணும்னு சொல்லி இவர் நெருக்க ஆரம்பிச்சார். சண்டை போட்டு அவரை துரத்திட்டார். இவர் ஏற்கனவே வீரன். உடனே ராஜா அப்படிலாம் பண்றானா, சரி போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு 10-15 பேர் அனுப்பினான். இவருக்கு ஆடல்மா அப்படின்னு ஒரு குதிரை உண்டு. அந்த குதிரை மேல ஏறி ஜம்முன்னு சண்டை போட்டு அத்தனை பேரையும் துரத்திட்டார். உடனே ராஜா பார்த்தா இவரிடத்துல என்ன பண்றதுன்னு தெரியல, சரி நம்மளே சண்டைக்கு போவோம்னு சொல்லி அந்த சோழ ராஜனு இவரிடத்துல யுத்தம் பண்ண வந்துட்டான். நம்ம 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். ஆனாலும் சண்டைக்கு வந்துட்டான். பெரிய சண்டை நடக்கிறது. சோழராஜனும் தோத்து போறான் அவரிடத்துல.
உடனே ராஜன் பார்த்தா இவரை தந்திரத்தினால தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு உடனே திருமங்கை மன்னன் தோல் மேல கையெல்லாம் போட்டுட்டாப்பா, நீ பணம் கொடுக்கலன்னு தான் நான் சண்டை போட்டேன், மற்றபடி உனக்கு எனக்கு என்ன, பணத்தை கொடுத்துட்டா போதும், ராஜாங்க நடத்த வேண்டாமா? உடனே இல்லை கொடுத்து விடுறேன். சரி நம்ம ஆள் ஒருத்தரை நிற்க வச்சுட்டு போகிறேன், நீ பணம் வந்தோன்னே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட ரகசியமாக ராஜா சொல்லிட்டான். அவர் எப்போ ஃப்ரீயாக இருக்கார், எப்போ ரகசியமாக தனியாக ஆள் இல்லாமல் இருக்காரோ, ஆயுதம் இல்லாமல் அரசு பண்ணி எங்கேயாவது வச்சுடு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டான். இப்படியே போயிட்டு இருக்க காலம் ஒரு நாள் இவர் ஒரு கோவிலுக்கு போனார். அவர் கோவிலுக்குள்ள தனியாக போகும்பொழுது அந்த கதவெல்லாம் பூட்டி தாழ்ப்பா போட்டு அவர் அரசு பண்ணி வச்சுட்டான். இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப வருத்தப்படுறார். சதி ஆராதனை நடக்கணும், உள்ள வேற அடைச்சு வச்சுட்டா. இந்த மாதிரி வச்சுட்டா எப்படி பாகவத கைங்கரியம் பண்றதுன்னு வருத்தம் வந்துடுத்து. உடனேயே அப்ப பகவான் முதல் தடவையா பிரார்த்தனை பண்றார். அது வரைக்கும் தனக்காக ஒரு நாள் கூட பிரார்த்தனை பண்ணாதவர் திருமங்கை மன்னன். அன்னைக்குன்னு ஒரு பிரார்த்தனை எடுத்து அவருக்கு என்ன பண்ண எல்லாரும் கை கூப்பா தானா கையை அந்த எப்பொழுதுமே அந்த முடியலை அப்படின்னா கை கூப்ப வந்துடும். அது வரைக்கும் கூட கை கூப்ப ஒரு அகம்பாவம் இருக்கும். கோவில் அப்படி கை கூப்போம், இப்படி வச்சுப்போம், இப்படி வச்சுப்போம், இந்தமாதிரிலாம் பண்ணுவோம். நிஜமாவே முடியலை, நமக்கு வேற வழி தெரியலை அப்படின்னா ரெண்டு கையும் அப்படி கூப்பிடும். அழகாக அப்படி கை கூப்பி பிரார்த்தனை. அஞ்சலி பரமமுத்ரா க்ஷிப்ரம் பவதி தேவ பிரசாதனி கருட புராணத்தில் சொல்றா. இந்த கை கூப்புறோம் இல்லையா, இது மோட்சம் வரைக்கும் சம்பாதிச்சு கொடுக்கணும். பத்மநாபர் முன்னாடி போய் கை கூப்பி பத்மநாபா அப்படின்னா இக பர சுகங்கள் எல்லாம் தேடிட்டு வந்துடும். அதாவது கோவில் போயிட்டு வெறுமை வர நினைச்சுட்டு இருக்கோம். கோவிலுக்கு போகும்போது பணம் எடுக்க போனேன், இன்னைக்கு என்ன பிரசாதம் இல்லை, இன்னைக்கு யாரும் தரல அப்படின்னு. சரியா பகவானை பார்த்துட்டு நம்ம இறங்கும் பொழுது இக பர சுகங்கள் நம்ம பின்னாடியே நாய் மாதிரி ஓடி வருது. என்ன ஞாபகம் வச்சுக்கணும். அவர் பத்மநாபரை பார்த்துட்டு வரும்போது எல்லா நல்லவர்களும் நம்ம பின்னாடியே குடு குடு குடுன்னு ஓடி நம்ம மாட்டில் வந்து உட்காந்துருக்கு. பாபா பத்மநாபர் அனுப்பியிருக்கா அப்படின்னு நமக்கு முன்னாடி செட்டில் ஆகி வாங்குன்னு கூப்பிடுறது. கண்ணுக்கு தெரியறது இல்லை. நம்ம எப்பொழுதுமே கண்ணுக்கு தெரியறது தான் பிரயோஜனமா பகவத் அனுகிரகமா நடக்கும். பல விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாது. நம்ம மூதாதையர்கள் எவ்வளவோ நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கா, சத்காரியங்கள் பண்ணியிருக்கா, அதோட பிரயோஜனம் தான் இன்னைக்கு நம்ம நன்னார். இது கண்ணுக்கு தெரியாது. அவள் பேங்க்ல பணம் போடுறது அதெல்லாம் இல்லை. அவளுடைய ஆசீர்வாதம், அவ பண்ண புண்ணியம், அவ பண்ண நாம ஜபம், அவ பண்ண கைங்கரியம், அவ கேட்ட சத்சங்கம் எல்லாம் இன்னைக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் ஒரு திருக்கார்த்திகை திருமங்கை ஆழ்வார் திருநட்சத்திரத்தை அன்னைக்கு மகாத்மாவுடைய வைபவத்தை நம்ம கேட்கணும். இல்லைன்னா கேட்க முடியும். இது கண்ணுக்கு தெரியாத ஒரு புண்ணியம். இது கண்ணுக்கு தெரியவே தெரியாது. நம்ம எப்பொழுதுமே கண்ணுக்கு தெரிய விஷயங்கள்லாம் இப்போ வேலைக்கு போகிறோம்னா மாதம் சம்பளம் வரும், கண்ணுக்கு தெரியும். 30 நாள் கோவிலுக்கு போனோம், என்ன கிடச்சது அப்படின்னு கேட்டுக்கணும். 30 நாள் கோவிலுக்கு போனது எவ்வளவோ புண்ணியங்கள், ஜென்மாந்தரத்துக்கான நல்லவைகள் நடக்கும். இந்த ஒரு ஜென்மாவோட முடியலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. துருவன் 6 மாதம் காட்டில் போய் ஓம் நமோ பகவதே வாசுதேவான்னு ஜபிச்சான். 36,000 வருஷங்கள் அவன் மோட்சம் போற வரைக்கும் எல்லாம் கிடைச்சது. மோட்சத்துக்கு அழிச்சு போய் விட்டு இந்த 6 மாதம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொன்னது அவ்வளவு பெரிய கிருபையை கொடுத்து. நம்ம எப்பயோ கோவில் போனதுதான் இன்னைக்கு நமக்கு பிரயோஜனம் கொடுத்துட்டு. எப்பயோ சின்ன வயசுல குழந்தையா இருந்து அம்மாவிடத்துல தாய்ப்பால் சாப்பிட்டுருக்கோம். அது இன்னி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு தானே இருக்கு. நம்ம சரீரம் விழ வரைக்கும் அந்த தாய்ப்பாலுடைய பலம் உடம்புல இருந்துட்டு தான் இருக்கு. அதுபோல பகவானிடத்துல நம்ம பண்ணக்கூடிய பிரார்த்தனை, போகக்கூடிய கோவில் பூஜை எல்லாமே பிரயோஜனம் கொடுக்கும். அதுல வீண் போகவே போகாது. நீங்க ஒரு தடவை போனா கூட அந்த கோவிலுடைய புண்ணியம் உங்களுக்கு சேரும், சந்தேகமே. அதனாலதான் பெரியவாள் திரும்ப திரும்ப கோவில் போங்கோ கோவில் போங்கோ கோவில் போங்கோ அப்படின்னு சொல்றாங்கன்னா காரணம் இருக்கு. திருமங்கை ஆழ்வார் முதல் முறையா கையை கூப்பிண்டு பிரார்த்தனை பண்றார். இந்த மாதிரி சதி ஆராதனை நின்று பாடப்படாது, நிறைய பணம் கிடைச்சதுன்னா நன்னா இருக்கும், அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுத்துட்டு நித்தியம் பாகவத கைங்கரியம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு ஒரு பிரார்த்தனை மட்டும் அவர் பாடு உட்காந்துட்டார், தூங்கிட்டார். சொப்பனத்துல தெய்வம் வந்துடுது. அழகா காட்சி கொடுத்துட்டு இந்த மாதிரி என் ஊருக்கு வா, நான் அவனுக்கு பணம் தரேன் அப்படின்னு. உடனே அவர் கேட்டார், நீ யாரு, நீ எந்த ஊர் ஆடு, அதை முதல்ல சொல்லு. அவர் தெரியாது. உடனே சொப்பனத்துல காட்சி கொடுத்த தெய்வம் சொல்லி எடுத்து, நான் வரதராஜன் காஞ்சிபுரம் அப்படின்ட்டு பகவான் தேடி வராராம். நம்மளாம் சத்சங்கத்தை கேட்டு போய் காஞ்சிபுரம் போவோம், ஸ்ரீரங்கம் போவோம், திருப்பதி போவோம். இவர் யாருன்னே தெரியாம அவர் காட்டு நம்ம ஊருக்கு வா, அவனுக்கு எல்லாம் தெரியணும். தெய்வம் வருதான்.
ஒரு கையை கூப்பி வரதராஜன் பார்த்தா நமக்கு ஒரு பெருமை கிடைக்கணும்னு அவர் பாட்டு சொப்பனத்தை வந்து நான் தான் காஞ்சி வரதராஜன் அப்படின்னு விட்டார். எப்படி நினைச்சு பாருங்க, பகவானே செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் தான் வரதராஜன் ஹாய் அப்படின்றாரு. நிஜமாக இப்போ வரதராஜன் ஹாய்னு தான் கை வச்சுட்டு பாருங்க. மாசுச்ச இன்னைக்கு ஏதாவது பெருமாள் கோவில்லாம் போய் பெருமாள் கை ஹாய் நம்மள அப்படிதான் ஹாய் அப்படின்றது. பெருமாள் ஹாய் அப்படின்ற மாதிரி கை வச்சு வருந்தாது வரதராஜன் கையிலேயே எழுதி வச்சுருவார் மா சுச்சக. ஆச்சரியம். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. வருந்தாது அப்படின்னு கையில் எழுதி வச்சுருக்கார். அந்த வரம் தரும் ராஜன் காட்சி கொடுத்துட்டார். இவருக்கு கண்கள் ஆனந்த பாஷ்பம். நீ காஞ்சிபுரம் வா, உனக்கு வேண்டியதான தனத்தை நான் தருகிறேன் அப்படின்னு. உடனே இவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான் இல்லையா, அவனிடத்துல திருமங்கை மன்னன் சொன்னார் இந்த மாதிரி காஞ்சிபுரம் அழிச்சுட்டு போ, அங்க ஒரு இடத்துல நிறைய தனம் இருக்கு, நல்லா தரேன் அப்படின்ட்டான். உடனே அவன் ராஜா இடத்துல போய் கேட்டான், இந்த மாதிரி இவர் சொல்றாரு, ராஜா அழிச்சுட்டு போ, ஆனா ஜாக்கிரதை, அவர் நம்புறதுக்கு இல்லை, உன்னை கொண்டு எங்க காஞ்சிபுரத்தை புதைச்சிட போறார், சர்வ ஜாக்கிரதையா அவர் அழிச்சுட்டு போ அப்படின்னு சொல்ல பெரிய பட்டாளத்தெல்லாம் கூட்டுண்டு ஒரு அரெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு காஞ்சிபுரம், அவர் தான் முதல் முறையே காஞ்சிபுரமே போறார். காஞ்சிபுரம் போறார். எங்க போய் எங்க தேடுறது, கோவிலுக்கெல்லாம் போறார். வரதராஜனை பார்த்தா வரதராஜன் ஒன்றும் பேசவே இல்லை. சொப்பனத்தை வந்த ஆசாமி நேரம் வந்து பேச வேண்டாமா, அவர் கண்டுக்கவே ரொம்ப வருத்தப்பட்டு அப்படி உட்கார்ந்து இருக்கார். உடனே கோவில் எங்கடா அது இன்னும் ஒரு ஏதோ சொன்னாரு, எங்க தனம் கிடைக்கும் இப்படி இப்படி தேடிட்டு இருக்கார். அப்படியே உட்கார்ந்தார். கொஞ்சம் கண் அசந்தார். உடனே திரும்பவும் வரதராஜன் சொப்பனத்துல வந்தார். வேகவதி நதிக்கரையில இந்த இடத்துல தனம் இருக்குன்னுட்டார். உடனே நம்மளும் கோவில போய் கண்ணை மூடினா தெய்வம் கிடைக்கும்னு நினைச்சுவாங்க. அது பகவ சங்கல்பம், அந்த பக்தி. உடனே ஆஹா சத்சங்கத்தையும் அப்படி கண்ணா சந்தா தெய்வம் சொப்பனத்தை வந்து வரதராஜன் நான் தான் வரதராஜன் சொல்லுவாங்க நினைக்காது. அதெல்லாம் கொழுப்பு. நீங்க சத்சங்கத்தை தூங்கினா அதுக்கெல்லாம் தெய்வம் வந்து அப்புறம் தெய்வம் ரொம்ப பாவமா போகுது. தெய்வத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா. ஒரு பக்தன் இவர் பாகவத கைங்கரியம் பண்ணணும்னு கேட்டதுனால தெய்வம் தானா வந்தது, இவரை தேடிட்டு வந்துடுது. உடனே வேகவதி நதிக்கரைக்கு போறான். ஒரு சந்தோஷம், நான் உனக்கு ஒண்ணுமே பண்ணதில்லை, எனக்கு இவ்வளவு பண்றியே. அழகா வேகவதி நதிக்கரையில போய் பகவான் இடத்தை காட்டி அடையாளம் சொல்லி இந்த ஒத்த மரத்துக்கு பக்கத்துல எல்லாம். உடனே அழகா அங்க போய் தோன்றார், தண்ணி தான் வருது, ஒண்ணு தனம் கிடைக்கல. உடனே பக்கத்துல அவன் சொன்னது அவன் கேட்டு இருக்கான். இவர் சொன்னார் இல்லப்பா இருக்கு, இடம் மறந்து போயிடுது. திரும்பி உட்காந்து என்னடா வரதா கஷ்டப்பட்டு அங்கேயிருந்து கொண்டு என்னடா விளையாட்டா எங்கதான் தனம் இருக்கு, உங்ககிட்ட இருக்கா இல்லையா சொல்ல, வேற ஆளை பார்க்கவேன்னு விட்டார். உங்ககிட்ட இருந்தா சொல்லு, இல்லைன்னா நான் எத்தனையோ பேர் இருக்கா யார்கிட்டயா கேட்டுக்கிறேன். அந்த என்ன தைரியம் பாருங்க. நீ இல்லைன்னா இன்னொரு ஆள் இருக்காள். அப்படியாவது வரதராஜன் திருநறையூர் பெருமாள் ரங்கன் எல்லாம் ஒண்ணுதான். பகவான் பிளாக்மெயில் பண்றாராம், நீ தரியா இல்லையா நான் திருப்பதி பெருமாளை பாத்துக்கிறேன், அவருக்கு நிறைய பணம் இருக்கு அப்படின்ற மாதிரி. என்ன நீ பண்ண போற அப்படின்னா திரும்பியும் வரதராஜன் காட்சி கொடு, இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே அந்த இடத்துல நிறைய பெரிய தனம் கிடைக்கிறது திருமங்க மன்னனுக்கு. அவருக்கு தூக்கி வாரி போடுறது, கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். வரதா நிஜமாவே நீ வரதராஜன் அப்படின்னு கொண்டாடினார். அந்த மா தனத்தை எடுத்துட்டார். எடுத்துட்டு உடனேயே அந்த ராஜனுடைய ஆள் இருக்கானே அவனிடத்துல கொடுத்தாரு. இந்தாடா அப்பா வட்டி முதல்ல எடுத்துன்னு போ, அவ்வளவு தனம் கிடைச்சிருக்கு, இதுக்கப்புறம் வச்சிருந்தா ஒரு இனிமேல் சிலது கவலையே பட வேண்டாம், அவ்வளவு தூரம் சதி ஆராதனம் பண்ணலாம். உடனே தனத்தெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டார். குமுதவல்லிக்கு பரம சந்தோஷம். நடந்ததெல்லாம் சொன்னார். அம்மா இத்தனை தூரம் பகவான்லாம் எனக்கு காட்சி கொடுக்குறான்னா, நீ அன்னைக்கு சொன்ன பாத்தியா பாகவதனா இருந்தா கல்யாணம் பண்ணிட்டான், அந்த வார்த்தை இத்தனை தூரம் எனக்கு பகவானுடைய திருக்காட்சி கிடைச்சது அப்படின்னா சொல்ல அவள் சொன்னா அது உங்களுடைய பக்தி. நான் எனக்கு அப்படி இருந்தா சௌகரியம்னு நான் சொன்னேன், உங்க நல்லதுக்காக நான் ஒன்றும் சொல்லல. நீர் பாகவதனா இருந்து நித்தியம் சதி ஆராதனம் பண்ணா எனக்கு புண்ணியம். ஏன்னா பர்த்தா பண்ணக்கூடிய புண்ணியத்துல பாதி பெண்டாட்டிக்கு உண்டுன்னு சாஸ்திரம். அதனாலே நான் எனக்காக சொன்னேனே ஒழிய உமக்காக சொல்லாலேன்னு விட்டார். திருமங்கமன் சிரிச்சார். நீ யாருக்காக சொன்னியோ ஆக வந்து 2 பேருக்கும் பிரயோஜனம் இருக்கு. ஒரு ஆலோசனை சொன்னா 2 பேருக்கும் பிரச்சனை வரா மாதிரி சொல்லப்படுது. 2 பேருக்கும் சுகம் வரும்படியா, புண்ணியம் வரும்படியா, நல்லது சம்பவிக்கும்படியா சொல்லணும். சமயத்தை ஏடாகூடமா எதான சொல்லிடுவோம். அப்புறம் வந்து நீ அன்னைக்கு சொன்னதானே நான் பண்ணேன் அப்படின்னு கேட்டான். நான் சொன்னா உங்க புத்தி எங்க போச்சு, அடகா வச்சேள் அப்படின்னு சேஃபா தப்பிச்சுக்கிறது. நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். நான் தான் சொன்னேன் சரி, நீ முட்டாள் மாதிரி ஐடியா கொடுத்த வாஸ்தவம் நான் முட்டாள் தான், உங்க புத்தி எங்க போச்சு அப்படின்னு.
அப்ப நீயும் முட்டான்னு சொல்லாம சொல்றதா அர்த்தம். ஒரு விஷயம் சொல்றோம், ஒரு ஆலோசனை பண்றோம் அப்படின்னா எல்லாருக்கும் சுகம் தரும்படியான காரியமா இருக்கு. அதுவும் பாரியன்றவள் அப்படிப்பட்டவளா இருக்கணும். அழகா திருமங்கமணனுக்கு அந்த பாக்கியம் ஜோரா அழகா அவ சொன்னதை கேட்டுன்றார். இந்த ராஜனுடைய ஆள் இந்த பணத்தை கொண்டு போய் ராஜனிடத்துல கொடுத்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, எனக்கு தெரிஞ்சு இது வரதராஜன் கொடுத்தா மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வரதான் கோவிலுக்கெல்லாம் போனார். உடனே ராஜா பார்த்தா இவர் பரம பாகவதர். பார்த்தா உடனே ராஜா வந்தான், இல்லப்பா இந்த தனத்தை நீயே வச்சுட்டு ததி ஆராதனம் பண்ணு, நீ இனிமேல் எனக்கு கப்பமும் கட்ட வேண்டாம், நீ பாட்டுக்கு பாகவத கைங்கரியம் பண்ணு. இது வேற பகவான் இதை எடுத்து நாட்டையே கொள்ளை அடிச்சுட்டாருன்னா பக்தாடுத்து வாங்கிட்டு. ஆனால் நிறைய இந்த மாதிரி புராணங்கள்ல நிறைய கதைகள்லாம் காண கிடைக்கிறது. பாகவதத்திலேயே ஒரு ராஜா கணத்துல ஓனானா இருக்கான்னு ஒரு கதை உண்டு. கிருஷ்ணனுடைய லீலையில உண்டு, துவாரகா லீலா. அப்ப ஏன் நீ ஓனானா ஆனாய் அப்படின்னு பகவான் கேட்க, அப்ப அவன் சொல்றான் ஆச்சரியமா, பிராமணாளுக்கு நான் மாடு கொடுத்தேன், ஒருத்தர் கொடுத்த மாடு மாறி போய் இன்னொருத்தர் திரும்பி இவனுடைய மந்தைக்கே வந்துடுத்து. இதை திருப்பி ரெண்டாவது பிராமணாளுக்கு தானத்தை கொடுத்துட்டான். அது ஏற்கனவே ஒருத்தர் கொடுத்த மாடு அவனுக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது, அது பாட்டு இவன் மந்தை வந்து சேர திரும்பியும் ஒரு 500 மாடு தானம் கொடுக்க, ஒரு எடுத்துட்டு போக முன்னாடியே ஒரு இது ஏன் மாடு உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்ல, இப்போ அவன் தான் கொடுத்தான்னு சொல்ல, ரெண்டு பேரும் இவனிடத்த நியாயத்துக்கு வர சொன்ன தெரியாம நான் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சுட்டுங்கோ, இதுக்கு பதிலாக ஒரு எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த மாடு தான் அவன் இவர் சொல்ல, எனக்கு இந்த மாடு தான் அவன் இவர் சொல்ல, கடைசியில் அந்த ரெண்டு பேரும் அந்த மாடை வேண்டான்னு சொல்ல இந்த சண்டையில் அவன் உசுறு போக அவன் ஓனானா மாறினான் அப்படின்னு சொல்லி பாகவதத்துல காண கிடைக்கிறது. அப்பதான் எல்லா யாதவாலும் நடுங்கால வம்பே வேண்டாம் அப்படின்னு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கான்னு காண கிடைக்கும். அந்த மாதிரி இந்த ராஜா பார்த்தான், உடனேயே திருமங்கமன் எடுத்த பணத்தெல்லாம் கொடுத்துட்டு நீ ததி ஆராதனம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். திருமங்கமன் பார்த்தான், வரதோ உன்னுடைய தனம் பக்தாளுக்கு தான் செலவு பண்ணு நீ தீர்மானம் பண்ணிருக்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்ட. சத்தியம், நம்ம கையால பாகவத ஆளுக்கு ஏதானம் பண்றோம், நம்முடைய பணம் இல்லை, அது பகவானுடைய பணம், நம்ம வழியா போய் பாகவத ஆளுக்கு செலவாகிறது. நல்லா ஞாபகம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறுண்ணி உகந்தேரோ ரம்பாவார். நம்ம ஏதான ஒரு சந்தர்ப்பத்துல ஏதானம் பாகவத ஆளுக்கு ஏதான பண்றோம்னா அது பகவானுடைய பணம், நம்ம வழியாக பாகவதாரிடத்துல போய் சேர்ற. இந்த போஸ்ட்மேன்லாம் மணி ஆர்டர் கொண்டு வந்து கொடுப்பார். 10 வீட்டோட மணி ஆர்டர் 50,000 பணம் 60,000 பணம் எல்லாம் இருக்கும். எல்லாம் கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு போயிடும். இது யாரோ அனுப்பினா யாருக்கோ போய் ஆனால் கொண்டு வரது. அதுபோல நம்ம பகவானுக்காக பண்ணக்கூடிய கைங்கரியங்கள், பாகவதாளுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள், அதுக்கு செலவு பண்ணக்கூடிய தனமெல்லாம் ஏற்கனவே தெய்வம் நம்மிடத்துல கொடுத்து வச்சு செலவு பண்ணும். சமயத்துல அப்பா அம்மாலாம் குழந்தைகிட்ட பைசா கொடுத்துப்பா, வச்சுக்கோ, அவசரம் இது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம் கொடுப்பாள், அந்த மாதிரி பாக்கெட் மணின்றோம். அந்த மாதிரி பாகவதா மணி நம்ம கிட்ட இருக்கு. பாகவதாவுடைய பணத்தை தெய்வம் நம்ம இடத்த கொடுத்து வச்சிருக்கு. கால கிரமத்துல அதை செலவு பண்ண வைக்கிறது. ஆச்சரியம். அதனால பரம சந்தோஷப்பட்டார் திருமங்கை மன்னன். ததி ஆராதனம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த பணமும் தீர்ந்து போச்சு. அவ்வளவு நாள் தான் அன்னதானம் பண்ணிட்டு இருக்க முடியும், யாரால முடியும்? தொடர்ந்து பிரச்சனையே இல்லாம அன்னதானம் பண்ணவன் இன்னைக்கு யாருமே கிடையாது. எங்கேயாவது பணம் முடக்கம் வந்தே தீரும், அல்ல துளி கூட சம்சயமே வேண்டாம். அந்த மாதிரி திருமங்கை மன்னனுக்கும் பணம் முடக்கம் வந்துடுத்து. ராஜாவும் இப்ப கப்ப பணம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டான். இப்பொழுதும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சு விட்டா. சந்தோஷமா கொடுத்துட்டு இருக்கா. முட வந்துடுத்து. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இது முடங்கிடப்படாதுன்றதுல தீர்மானமா இருந்தால் அவருக்கு மந்திரிகள் உண்டு. நீர்மேல் நடப்பான், நிழல் ஒதுங்குவான், தாழ் ஊதுவான், தோலா வழக்கன், மர நுனி ஏறுவான். பேரே பயங்கரமா இருக்கும். 5 மந்திரிமார்கள் உண்டு. ஒருத்தன் பேரு நீர்மேல் நடப்பான், தண்ணி மேலே நடந்து போவான், அப்படி ஒரு பலவான், நீர்மேல் நடப்பான். இன்னொருத்தன் நிழல் ஒதுங்குவான். இவன் யாரையாவது எங்கேயாவது போக விடாம தடுக்கணும் அப்படின்னா அவளை போய் பிடிக்க மாட்டான். நிழல்ல போய் இவன் நின்னாலே இவன் நகர முடியாது. இப்படிலாம் நடக்குமா அப்படின்னா ஸ்ரீமத் ராமாயணத்துல ஆஞ்சநேயர் பறக்கும் பொழுது ஒருத்தர் நிழலை பிடிச்சு இழுத்தா அப்படின்னு காண கிடைக்கும். ஆச்சரியமா காண கிடைக்கும். அந்த மாதிரி உண்டு. நீர்மேல் நடப்பான், நிழல் ஒதுங்குவான், தாழ் ஊதுவான்.
ஒருத்தன் பூ அப்படி ஊதினா பூட்டு திறந்துடும். எவ்வளோ பெரிய கூட காட்ரேஜ் லாக்காரதான் திறந்துடலாம். நல்ல வேலை இந்த மாதிரி ஆள்லாம் இப்ப இல்லை. தாழ் ஊதுவான், அது பூன்னு ஊதினா திறந்துருவான், தாழ் ஊதி திறந்துருவான். நீர்மேல் நடப்பான் நிழல் ஒதுங்குவான். இனிமேல் எங்கேயா நிழல ஒதுங்கினா திருமங்கை மன்னனோட மந்திரி நினைச்சுக்கணும். நிழல் ஒதுங்க பக்கத்தில் யாராவது பார்த்துக்கோங்க, யாரும் நிழல நிக்கிறாளா அப்படின்னு. நீர்மேல் நடப்பான் நிழல் ஒதுங்குவான் தாழ் ஊதுவான் தோலா வழக்கன். எதையான வழக்கு பண்ணிட்டே இருப்பான், அந்த வழக்கு தீரவே தீர. தோலா வழக்குன்னா தீரா வழக்குன்னு பேர். தோலா வழக்கன். இன்னொரு தன் மர நுனி ஏறுவான். மர நுனிலாம் யாரும் ஏறவே முடியாது. மர நுனி ஏறுவான். அந்த 5 பேரும் மந்திரிமார்கள், திருமங்கை மன்னனிடத்துல ரொம்ப பிரியமுடையவர்கள். அவர் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்ல மாறினதுல அவருக்கு பரம சந்தோஷம். அதனால திருமங்கை மன்னனை வச்சுட்டு நமக்கும் புண்ணியம் அப்படின்னு முடிவு பண்ண. அப்படி விபீஷணனை வச்சுட்டு ஒரு 4 பேர் வந்தா இல்லையா ராமனிடத்துல, அந்த மாதிரி நமக்கும் திருமங்கை மன்னன் விபீஷணன் போல. அதனால நமக்கும் பகவத் அனுகிரகம் உண்டுன்னு அவர் கூட இருந்துட்டு அழகா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கு. அப்பா அவரிடத்துல கேட்டுட்டார் திருமங்கை மன்னன், இந்த மாதிரி ததி ஆராதனத்துக்கு தனம் குறையிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டார். அவ எல்லாம் சொன்னா, மன்னா மன்னிக்கணும், ஒரே ஒரு வழிதான் உண்டு, என்னன்னா திருடலாம் அப்படின்ட்டான். ராஜனே திருடினா அது நமக்கு இப்ப நல்லா பழக்கம் ஆயிடுச்சு. ராஜ்ய பரிபாலனை பண்றதால நன்னாவே திருடின்னு இருக்கான். திருடன்லாம் திருடுறது கூட மாத்திருக்கிறத உடச்சுதான் திருடுங்க. ராஜ்யத்தையே திருடுற கூட்டம் நம்ம பார்த்துருந்தோம். அந்த மாதிரி இந்த திருமங்கை மன்னன் இடத்துல சொல்லிட்டா திருடலாம் அப்படின்னு. திருமங்கை திருடுறதா அப்படின்னு அவருக்கு பாவம்னு தோன்றதான். உடனே அவ சொல்லிட்டார், ராஜா இல்லாத இடத்துல திருடினா குற்றம், கஷ்டப்படுறவா இடத்த திருடினா குற்றம், நிறைய வச்சுட்டு அடுத்த வாழ்க்கை கொடுக்காத வாழ்க்கை திருடினா குற்றம் இல்லை. ஃபாரின்ல எல்லாம் ஒரு கதை உண்டு, ராபின் வுட் கதை எல்லாம் ஃபேமஸ். எல்லாம் நம்ம திருமங்கை மன்னன் கதையோட உள்டாதான், வேற ஒன்றும் கிடையாது. எதுவுமே விசேஷமா ஏதான ஒன்று இருக்குன்னா இந்தியாவிலேருந்து உருமாறி பேர் மாறி அங்க போயிட்டு இருக்கு ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா விஷயமும் அப்படிதான். அந்த மாதிரி சொன்ன உடனே திருமங்கை மன்னனுக்கு இது கொஞ்சம் நல்ல ஐடியாவா இருக்கு. இருக்கிறதா இடத்த திருடலாம், தப்பு இல்லை. அவன் யாருக்கும் கொடுக்காம உபயோகப்படுத்தாம தண்டத்துக்கு வச்சுட்டு இருக்கான். அதனாலே இவரிடத்துல எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அழகா எங்கெங்கெல்லாம் யார் யார் வீடு இருக்கு, யார் யாரெல்லாம் பணம் நிறைய வச்சிருக்கா எல்லாம் கவனிச்சு, அதனால பணம் நிறைய வச்சிருக்காலாம் ஜாகிரதையா இருக்கு. ஆச்சரியம், சாஸ்திரமே சொல்றது. தனத்துக்கு பார்த்தா 4 பேர் கொள்ளக்காரா இருக்காங்க. ஒண்ணு ராஜா டாக்ஸ் போட்டு வாங்கிடுவான், இன்னொன்னு திருடன், இன்னொன்னு அக்னி தீ வந்துருக்கு. இப்படி இருக்கு. இந்த 4வது யாருன்னு யோசனை பண்ணுங்க. எல்லாமே சொல்லிட்டே இருந்தோம். ஒரு 4வது ஒரு அது என்ன டெய்லி ஒரு பர்சன்ட் வச்சுக்கோ, தப்பு இல்லை. டெய்லி ஏதான ஒன்று யோசனை பண்ணி மூளைய புரியல சொல்லுவோம். இந்த மாதிரி 4 கொள்ளையர்கள் உண்டு, அதனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திருமங்கை மன்னன் போய் ஒவ்வொருத்தரிடத்துலயும் இந்த மாதிரி பணம் அதிகமா இருந்து உபயோகம் இல்லாம இருக்கு. சரியா, யார் திருடன் அப்படின்னு சில இடங்கள்ல பெரியவாள்லாம் சொல்லியிருக்காங்க. புதுசா கண்டுபிடிச்ச லாஜிக் இல்லை. சாஸ்திரங்கள் புராணங்கள் இதுல எல்லாமே காண கிடைக்கிறது. தன்னுடைய தேவைக்கு அதிகமா வச்சுட்டு அடுத்த ஆளுக்கு உபயோகப்படாம வச்சுட்டு இருந்தா அவன் திருடன் அப்படின்னு தான் காண கிடைக்கிறது. அப்படிதான் சொல்றது சாஸ்திரமே. தன் தேவைக்கு வச்சுக்கலாம், ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா நிறைய வச்சுட்டு இருப்போம், எதுக்குன்னே தெரியாம. இன்னைக்கு எத்தனையோ பேர் 5000 கோடி சொத்து, நான் என்ன பண்ண போறான்னு தெரியல. 5000 கோடி சொத்து, 50,000 கோடி, என்ன பண்ண முடியும்னு தெரியல. எவ்வளவு பசிச்சாலும் ஆகாரத்தை தான் சாப்பிட முடியும். மிஞ்சி மிஞ்சி போனா தங்கத்தட்டுல சாப்பிடலாம். ஆனா சாப்பாடு என்ன பண்ண முடியும்? ஒரு வேளை மலமூத்திரம் போகிறதுக்காக அழகா தங்கத்திலேயே எல்லாம் பண்ணி வச்சுக்கலாம். ஆனாலும் போக போறது நம்ம மலமூத்திரம் தானே, ஸ்பெஷலா அதுன்னு ஆயிடப்படுறது ஒன்றும் கிடையாது. நிறைய உண்டு அந்த மாதிரிலாம் லௌகிக. வாஷ் பேசன்லாம் தங்கமா வச்சிருக்கவாள்லாம் பல பேர் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர்லாம் உண்டு, நிறைய உண்டு. தங்க குழாயெல்லாம் உண்டு. நீங்களாம் பார்த்தோம்னா 10 நாள் எழுந்துக்க மாட்டோம். ஐஸ்வர்ய கொண்டு அப்படி பண்ண வேண்டியதுதான், மனசுல விழுந்துருவேன். அந்த மாதிரி நிறைய உண்டு, நிறைய உண்டு. லோகத்துல பைத்தியகாரத்தனமா இருக்கும், ஒரு காரணமே இல்லாம இருக்கும். நிறைய உண்டு. அந்த மாதிரி ஆட்களா பார்த்து திருமங்கை மன்னன் கொள்ளையடிக்கிறார். கொள்ளையடிச்சு, ஆனா ஒரு பணம் அவர் உபயோகப்படுத்துற எல்லாம் பாகவத கைங்கரியம். அதுல இந்த மாதிரி மந்திரிகள் கவலையே கிடையாது. வீட்டை கூட பூன் ஊதுவா திறந்துருவான். யாராவது பிடிக்காதா நேரில் போய் ஒருத்தர் நின்றுடுவான், அவன் வர முடியாது. கவலையே இல்லை. கொள்ளையடிச்சு கொண்டு ஒருத்தர் மரத்துல நீங்க போய் நின்றுடுவான். என்ன பண்ண முடியும்? இல்ல அப்படின்னா நீர் மேல் நடப்ப கொடுத்து அவன் நடந்தே போயிடுவான். இவனை யார் துரத்துறது? அடுத்த ராத்திரியா இருந்தாலும் அவன் பாட்டு தண்ணி மேல நடந்து அக்கறைக்கு போயிடுவான். அவன் போறதே தெரியாது, என்னமோ அப்படி ஒரு ஜந்து மாதிரி நடந்து அவன் பாட்டுக்கு போயிடுவான்.
இந்த காலத்துலலாம் ஒரு பூச்சி விட அப்படி தண்ணி மேலே நடந்துட்டு போகும். அந்த மாதிரி நடந்து வரும். இன்றைக்கி நிறைய சித்த புருஷாலாம் உண்டு. நீர் மேல் நடக்கிற சித்த புருஷாலாம் நம்ம பாரதத்துக்கு நிறைய பேர் உண்டு. ஒரு சந்தர்ப்பத்தை துக்காராம் இடத்த அப்படி ஒருத்தர் போயிட்டார். அழகா எனக்கு கஷ்டமா சித்திகள்லாம் அது என்ன பண்ணுவேள் அப்படின்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சரித்திரம் வருது. நான் தண்ணி மேலே நடப்பேன், இடம் போனார். ஆனால் இங்கேருந்து நடந்து தண்ணி மேலே நடந்துட்டு வந்தார். உனக்கு என்ன தெரியுங்க, பக்கத்தில் ஒரு ஓடக்காரனை கூப்பிட்டார், வாடா அப்படின்னா. அவனுக்கு ஒரு 4 நாளாக கொடுத்தார். அப்படி ஐஷ்ணு அக்கறைக்கு ஐஷ்ணு தான் ஐஷ்ணு வாடா அப்படின்னார். அழகாக அவர் போனார், வந்தார். உடனே துக்காராம் சொன்னார், நானும் அக்கறைக்கு போயிட்டு கரைக்கு வந்துட்டேன் அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், தண்ணி மேலே நடந்தேன், நடந்து என்ன பிரயோஜனம், எப்படி இருந்தாலும் தண்ணி அந்த கரைக்கு போயிட்டு இந்த கரை நானும் அதே தான் பண்ணேன், நீ என்ன பண்ணாய். அவன் சொன்னான், அப்படியே அந்த தியான பலத்தில் அந்த சக்தியை வச்சு நடந்து போனேன். இப்போ நடந்து போனதும் சக்தி வீணாக போயிடுது. எனக்கு சக்தி நான் வீண் பண்ணவே இல்லை. நான் பாட்டுக்கு ஓரத்தில் உட்காந்து பஜனை பண்ணிட்டே போயிட்டு பஜனை பண்ணிட்டே வந்தேன். நான் அடைஞ்ச ஆனந்தம் உனக்கு உண்டான தலையை குடிஞ்சு விட்டாங்க சித்த புருஷன். நிறைய உண்டு, அந்த மாதிரி நிறைய உண்டு. இதெல்லாம் ஒரு விஷயத்த சேதையே கிடையாது. ஆனா அவன் பாகவத கைங்கிறது உபயோகப்படுத்தான். நீர் மேல் நடப்பான், நடந்து எடுத்துன்னு போயிடும். அவன் பாட்டுக்கு செல்வது தூக்கிட்டு யார் பொறுத்து இங்க வரது. நீர் மேல் நடப்பான், நிழல் ஒதுங்குவான், தாழ் ஊதுவான், தோலா வழக்கன். யாருக்கிட்டே வந்து கேட்டா இன்னொருத்தருக்கா தோலா வழக்கன் எதையானும் கேட்டா இது உன்னோடதுன்றது என்ன நிரூபணம் அப்படின்னு கேட்பான். அவன் சொல்றான், என் வீட்டுல இருந்து நீ எடுத்தா அப்படின்னா, இது உன் வீடுன்றது உனக்கு என்ன நிரூபணம் அப்படின்னு கேட்பான். எங்க அப்பா வாழ்ந்த வீடு, உங்க அப்பா இங்கதான் வாழ்ந்தாலும் இது உன் வீடு ஆயிடுமா, இது 50 வருஷம் முன்னாடி யாருக்கு இருந்தது, எப்படி எல்லாம் கேட்ட குழப்பிடுவான். சில பேர்லாம் பேசியே குழப்பிடுவான். அந்த மாதிரி தோலா வழக்கன் அவ கடைசியில் உனக்கு என்ன வேணும், அவ குழம்பி போயிடும். என்ன வேணும்னா இதை வேணும் எடுத்துட்டு போயிடுவான். இதுக்கு மேல எடுக்காம இருந்தா போதும். தோலா வழக்கன், தாளூதுவான், நீர் மேல் நடப்பான், நிழல் ஒதுங்குவான், மர நுனி ஏறுவான். இப்படிதான் அவளுக்கு பேர். இவாளை வச்சுட்டு ஜம்முன்னு கொள்ளை அடிச்சுட்டு அழகா பாகவத கைங்கரி. குமுதவள்ளி கேட்கிறா, என்ன ஆச்சுன்னு. உனக்கு கவலையே படாத, நடக்கும். எப்படி நடக்கிறதுலாம் கேட்காத, பகவான் நினைக்கலாம் அப்படின்னு. அவ்வளவுதான். இப்படியே காலம் போயிட்டு இருக்கு. பகவான் பார்த்தான், இவ்வளவு விசேஷமா ஒரு பக்தன் கிடைக்கிறது பரம துர்லபம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். ஒரு நாள் பார்த்தார், இவருக்கு எதுவுமே தனம் கிடைக்கல. பதி ஆராதனத்துக்கு தனம் பற்றாக்குறையா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. கொள்ளை எடுக்கலாம்னு காத்துட்டு இருக்கா. திருவாலி திருநகரி திருமணங்கொல்லையில கண்ணம் வச்சுட்டு காத்துட்டு இருக்கா. முகமுடியெல்லாம் கட்டிண்டு இந்த மரநுனி ஏறுவான் மேலே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. யாராவது தூரத்துலேருந்து வந்தா இவளுக்கு சமிக்க கொடுக்கலாம். அதை வச்சுட்டு இவாள்லாம் தயாராகிடுவா. என்ன ஆள் வராளா யாரும் வரல. பொழுது விடுகிற சமயம் ஆக போறோம். இப்போ தூரத்துல பார்த்தா ஆச்சரியமா ஒரு பெரிய கல்யாண கோஷ்டி வருமா. மக்களமா மாப்பிள்ளை பொண்ணு எல்லாம் கட்டு சாத கூட எல்லாம் கட்டிண்டு உடம்புல நகை தான் இருக்கு. அவ்வளவு நகை போட்டுண்டு ஜம்முன்னு வரா. ஆம்பளை பெண்கள் குழந்தைகள் வயசானவர்கள் எல்லாருமே அப்படியே தங்கத்துல தக்கன்னு சொல்லிக்கிற அந்த மாதிரிலாம் நீங்க இன்னைக்கெல்லாம் பார்க்கவே முடியாது. ரொம்ப துர்லபம். அப்படின்னா நகை போட முடியாது. அந்த காலத்துல உடஞ்சி விழுந்துருவா. அவ்வளவு நகைகள்லாம் போடுறதுலாம் இன்னைக்கெல்லாம் யாருக்கும் பலமே கிடையாது. ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் வேணா அவள் பெருசா போடாம வழி நிஜமா அவ்வளவு நகைகள்லாம் போட்டு நடக்கவே முடியாது. அத்தனை நகைகள்லாம் போட்டுட்டு வர்றா. இவன் மரநுனி ஏறுவானுக்கு கண்கள்ல ஆனந்த பாஷா. அப்பா ஆடா நீ நல்லா வேட்டை, இவர்களை கொள்ளையடிச்சுட்டா போதும், இனிமேல் கொள்ளையே அடிக்க வேண்டாம் அப்படின்னு அவன் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டான். ஆச்சரியமா உடனே சொன்னான், ஃபர்ஸ்ட் கிளாஸ், இவாளை கொள்ளை அடிச்சுட்டோம்னா இந்த ஜென்மா முழுக்க கொள்ளையடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு அப்புறமா பின்னாடி வரவா கூட சதியாராதனம் பண்ணலாம், அவ்வளவு தனம் இங்க இருக்கு அப்படின்னா. உடனே எல்லாரும் தயாராயாச்சு. இவன் அந்த கூட்டமா அந்த கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை ரொம்ப அழகா இருக்கா. மாப்பிள்ளை பெண்ணும் ரொம்ப அழகா இருக்கா. சர்வாபரண பூஷணம் தான், எல்லா ஆவரணம் போட்டுருக்கா. ஒரு ஆவரணம் இல்லையேன்னு கேட்க முடியல. அவன் நிலா வெளிச்சத்திலேயே தக்கன்னு ஜொலிக்கிறாள். மாப்பிள்ளை பொண்ணு கூட வந்திருக்கிற பந்துக்கள் பெரிய பெரிய பெட்டி எல்லாம் தூக்கிண்டு பார்த்தாலோ தெரியுது அதுலயே நிறைய ஆபரணங்கள் இருக்குன்னு தெரியல. ஆச்சரியமா அடுத்துட்டு வரா. உடனே ஒரு விசில் அடிச்சா. அந்த மரம் நுனி ஏறுவான். உடனே எல்லா பக்கம் வந்து சூழ்ந்து விட்டான். தாழ் ஊதுவான், தோலா வழக்கன், நீர் மேல் நடப்பான். இவா கூட நம்ம திருமங்கை மன்னன் அப்படி வந்துட்டு கையில் இப்படி கத்தியை வச்சு நிற்கிறான். பயந்து விட்டா. எல்லாரும் லபதி கத்துவாள். கத்தி எடுத்து வந்து யாரு தான் கத்த மாட்டான். உடனே கத்துன்னு கத்தரா. உடனே திருமங்கை மன்னன் யாரா ஒரு வீரன் கிளம்புறான். சரி மாப்பிள்ளை வீரமா கிளம்புவான்னு பார்த்தா
மணப்பொண்ணு பின்னாடி போய் ஒழிஞ்சுட்டான். ஆச்சரியமான வீரன் பின்னாடி போய் அப்படி ஒழிஞ்சு எட்டி பார்த்துட்டு இருக்கான். திருமங்கமனுக்கு சிரிப்பு வந்துடுத்தேல, இப்பதான் அவனை கல்யாணம் ஆகிட்டு இப்பதான் வந்திருக்கா, காப்பாத்துவோம் நிப்போம் சண்டை போடணும்னு தோணல, கொண்டாட்டி பின்னாடி முன்னாடி பிடிச்சு ஒழிஞ்சுட்டு இருக்கா, ஏம்மா இவனை போயானி கல்யாணம் பண்ணிட்டேன்னா. உடனே அந்த ஸ்திரீ சொன்னால ரொம்ப அழகா இருக்காரு கல்யாணம் பண்ணிட்டேன், இப்பதான விவரம் தெரியுது. விவரம் இவ்வளவு நாளா தெரியல, இப்பதான் விவரம் எல்லாம் வெள்ள பார்த்து ஏமாந்து போயிடும், அப்புறமா தான் விவரமே புரியுது. அதுக்கப்புறம் யோசிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை வச்சுக்கோங்க. அதனால அந்த ஸ்திரீ சொன்னா ரொம்ப வருத்தமா, என்ன பண்றது அப்படின்னு. சரி விடு, எல்லாரும் நகைகள்லாம் கயத்துங்கோ, எல்லாத்தையும் கொடுக்கும், ஒன்னுத்தையும் வைக்கப்படாது. உடனே எல்லாரும் கட 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 கடன்னு கயற்ற அவசரம். இந்த இதுலலாம் நகை இருக்கிறது அதெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் கயட்டுக்கும். இவ்வளவு நகை போட்டு என்ன பண்ண போறோம் நீங்கள்லாம், இல்ல அழகா இருக்குன்னு போட்டுருக்கு. அவரை ஒன்னே சொன்னாங்க, இவ்வளவு அழகா இருக்கு இல்லையா, எத்தனையோ பேர் சதி ஆராதனத்துக்கு உபயோகமாகும், கயட்டுங்கோ எல்லா நகையும் இருக்கான். உடனே எல்லாரும் நகையெல்லாம் கயற்ற இத்தனை நகையும் கட்டுறதுக்கு இது வேணுமே, வஸ்திரம் வேணுமே. உடனே மாப்பிள்ளை ஜம்முன்னு ஒரு பட்டாங்க அதையும் பிடுங்கினார். அதை பிடுங்கி அப்படி கீழே விரிச்சார். எல்லாரும் நகையெல்லாம் கயட்டி 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 எல்லாரும் போட்டாச்சு, அத்தனை நகையும் போட்டாச்சு, ஜம்முன்னு போட்டாச்சு. திரும்ப அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம், ஆஹா பரம சந்தோஷம், வரதராஜன் கொடுத்த தனத்தோட இது ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். பரம சந்தோஷம். எல்லாரும் இப்படி பார்த்தா, எல்லாரும் ஏறங்க பார்த்தா, எல்லாம் எடுத்தாச்சு அப்படின்னா. இருந்தாலும் திருமங்கமன் எல்லாரும் ஒரு பார்வை பார்த்தார். அந்த மாப்பிள்ளைய ஒரு பார்வை பார்த்தார். அப்படி கேசாதி பாதம் அப்படி பார்த்தார், தலையிலேருந்து அப்படி காலில் இப்படி பார்த்தார். அந்த மாப்பிள்ளையுடைய அந்த சுருள் சுருளான கேசம், அழகான நெற்றி, இந்த கண்களில் ஒரு குறும்பு, ஒரு பயம், ஒரு கெஞ்சல் எல்லாம் இருக்கு. எல்லாம் பார்த்துட்டு இருக்கார் திருமங்கை மன்னன். அப்படியே பார்த்துட்டு இருந்தா கடைசியில பார்த்தார் மாப்பிள்ளையுடைய காலில் ஒரு மிஞ்சி இருக்கு, மெட்டி. அந்த காலத்துல எல்லாம் ஆண்களுக்கும் போடுவா, ஏன்னா இந்த கூட்டம் அலையும் அவளுக்கு தெரியும். இந்த காலில் மெட்டி போட்டாச்சுன்னா ஸ்திரீகள் தலையே தானே பார்த்துன்னு வருவா. புருஷன் காலிலே மெட்டி இருந்தா கல்யாணமானவன்னு தானா ஒதுக்கிடுவா. இப்பதான் போட்டுக்கிறது இல்லை, அது ஏன்னு தெரியல. ஆனா அதெல்லாம் ஒரு அக்கு ப்ரெஷர் பாயிண்ட், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. மெட்டி போடுறோம், மூக்குத்தி குத்துறோம், காது குத்துறோம்னா எல்லாத்துக்கும் காரணம் உண்டு. இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்ல, அதெல்லாம் வரவே வராது. அதெல்லாம் நிறைய காரணங்கள் உண்டு. மாப்பிள்ளையுடைய காலில் ஒரு மிஞ்சி இருக்கு, ஆச்சரியம். இது சின்ன வயசுல இருந்தும் போடுறது உண்டு. இன்னைக்கு எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன், எத்தனையோ சில கிராமங்கள்ல எல்லாம் பார்த்துருக்கேன். இந்த புருஷ குழந்தைக்கு மூக்கில் குத்தி ஒரு வளையம் போட்டிருப்பான், அப்படியே வச்சுட்டே இருப்பான். சின்ன குழந்தைகள்லாம் மூக்கில் ஒரு வளையம் உண்டு. சில பேர்லாம் காலில் ஒரு காப்பு மாதிரி போட்டுருவான், கரெக்டவே முடியாது, அப்படியே செட்டிலா இருக்கு. அந்த மாதிரி இந்த மாப்பிள்ளையுடைய காலில் ஒரு மிஞ்சி இருக்கு. உடனே திருமங்கமன்னன் பார்த்தார், அதை கழட்டுதே நீ. உடனே மாப்பிள்ளை சிரிச்சுட்டே சொன்னா, அது சின்ன வயசுல போட்டது, செட் ஆயிடுது, கழட்டவே முடியாதுன்னு. இல்லையே அது ரொம்ப விசேஷமா இருக்கு. ஆமா, ஆனா எடுக்க முடியாது, அதெல்லாம் அதையும் கழட்டி கொடு அப்படின்னா. அவன் சொன்னான், அதெல்லாம் கழட்டவே முடியாது, வேணா நீ கழட்டிக்க. உடனே திருமங்கமன்னன் பார்த்தா, ஆமா ஆமா உனக்கு என்ன பலம் இருக்க பொழுது, என்ன பார்த்த உடனே பொம்பளை பின்னாடி ஒழுங்கிருந்தா ஒன்னாலையா மெட்டியை கழட்ட கூட, நான் கழட்டிக்கிறேன் அப்படின்னு கீழே உட்காந்தாராம். அந்த மாப்பிளோட காலை பிடிச்சி அப்படி தம்னு அப்படி தொடனால அப்படி வச்சிருந்தான். அந்த காலை பிடிச்சு அப்படி வச்சிருந்தவொடனே என்னமோ பண்ணிச்சு, என்னன்னு சொல்ல தெரியல, ஏதோ வித்தியாசம் வரும். மாப்பிள்ளை ஒரு பார்வை பார்த்தார். மாப்பிள்ளை அழகா சிரிச்சா, என்ன ஆச்சு அப்படின்னு. ஒண்ணுமில்லை அப்படின்னா அந்த காலை ஒரு காலை அப்படி பிடிச்சிருந்தா, ஒரு வரலால அப்படியே அந்த மிஞ்சியை இழுக்கிறார். இழுத்து இழுத்து பார்க்கிறார், வரல. உடனே காலை அப்படி மேலே தூக்கினார். அந்த முட்டு கொடுத்து வச்சுட்டு அந்த மேல காலை வச்சிருந்தார். எப்படியாவது இதை எடுத்தே தீடுவேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும் பொழுது மாப்பிள்ளை உடனே இவர் தலையில கையை வச்சு ஒரு தடவி நம் கலியனோ அப்படின்னு. எதுக்கு நீ தலையிலாம் கையை வைக்கிறாய், என்னமோலாம் உலக சும்மா ஆடு அப்படின்னு. உடனே அவருக்கு ஒன்றும் புரியல, ஆச்சரியமா உடனே அதை காலை அப்படி கடிக்கிறார். கடிச்சு இந்த மிஞ்சி எடுத்துருவோம் அப்படின்னு ஒரு கடி கடிச்சார். கடிச்சா அப்படி ஒருவரால் என்னென்னமோ பண்றது, இதுவரைக்கும் கிடைக்காத சகலவிதமான அனுபவங்கள். ஒரு பக்கம் அழுக வருது, ஒரு பக்கம் உடம்பு நடுங்கிறது, ஒரு பக்கம் மயிர்கால்கள் குத்திண்டு நிற்கிறது, உள்ளுக்குள்ள ஆனந்தம் பொங்கி பொங்கி வழிகிறது. என்னன்னு சொல்ல முடியாத ஒரு புதுவித அனுபவம். தெரியல, ஒரு வழியா அப்படி கடிச்சு அந்த மிஞ்சி எடுத்துட்டார். பரவாயில்லையப்பா, இது வரைக்கும் யாருமே கழட்ட முடியல, நீ கழட்டிட்டா அப்படின்னு மாப்பிள்ளை சொல்லு. அதையும் கழட்டி எல்லாத்தையும் வச்சு மூட்டையா கட்டினார். இப்படி எடுக்க பார்க்கிறார், மூட்டை அசையல்.
உடனே திருமங்கை மன்னன் பார்த்தார். அதுல மாப்பிள்ளை என்ன தூக்க முடியலையோ, ரொம்ப கனம் ஜாஸ்தியோ, ஒரு கை வேணா கொடுக்கட்டுமோ அப்படின்னா. உடனே திருமங்கை மன்னன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்க ட்ரை பண்ணா. அவரோட மந்திரிகள்லாம் தூக்க ட்ரை பண்ணா. என்ன பண்ணியும் அந்த மூட்டையை அசைக்க முடியல. உடனே மாப்பிள்ளை சிரிச்சான். என்ன தூக்க முடியலையோ, ரொம்பவே கனமா இருக்கோ, சேர்க்கும் போது சுகமாத்தான் இருக்கும், தூக்கும் போது கஷ்டமாத்தான் இருக்கும். உடனே திருமங்கை மன்னனுக்கு ஒன்றும் புரியலையே, நீ ஏதாவது மந்திரம் போட்டாயோ அப்படின்னு. ஆமா மந்திரம்தான் போட்டேன். என்ன மந்திரம் சொல்லுன்னு கத்தி எடுத்து உருவி அவர் கழுத்துல வச்சான். மாப்பிள்ளை கழுத்துல வச்சு என்ன மந்திரம் போட்டா சொல்லு அப்படின்னா. உடனே மாப்பிள்ளை சிரிச்சுட்டே இருக்க, அந்த மணப்பெண்ணும் சிரிக்க, இந்த மாப்பிள்ளை திருமங்கை மன்னன் காதுல ஓம் நமோ நாராயணா அப்படின்னு அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லிட்டார். ஓம் நமோ நாராயண. ஒவ்வொரு மந்திரமும் ஒரு அழகு. ராதே கிருஷ்ணா ஒரு அழகு, ஜெய் ஸ்ரீராம் ஒரு அழகு, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஒரு அழகு, கோபி ஜன வல்லபாய நமக, நிறைய இருக்கு மந்திரங்கள், கோடி கோடி. இன்னும் சொல்லவே முடியாது. அப்புறம் ஓம் நமோ நரசிம்மா நிறைய உண்டு. நமக்கு தெரியாத மந்திரங்கள் பல கோடி உண்டு உலகம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் மந்திரங்கள், ஓரளவுக்கு தெரிஞ்சது. அல்ல அஷ்டாட்சர மந்திரம், 8 அக்ஷரங்கள் இருக்கிறதுனால ஓம் நமோ நாராயணா அப்படின்னு உபதேசம் பண்ணிட்டான். சப்தம் கேட்டோம்னா சிரித்தது. ஏன்னா ஏற்கனவே திருநறையூர் பெருமாள் உபதேசம் பண்ணிருக்கான். இது யாரா அது இப்படி சொல்றானே அப்படின்னு அப்படி பின்னாடி வந்து பார்த்தா சங்கு சக்கர கதா பத்மபாணியா பெருமாள் நிற்கிறார். மாப்பிள்ளையா இருந்தவர் இப்ப நிஜமாவே ஆச்சரியமா சங்க சக்கர கதா பத்மபாணியா பெருமாள் நிற்கிறார். பக்கத்துல அழகா ஸ்ரீதேவி. இவர் எந்த ஆபரணம் எல்லாம் தூக்கம் அத்தனை ஆபரணத்தோட அவ நிற்கிறார். இங்கேயும் ஒரு ஆபரணம் இருக்கு, அங்கேயும் ஒரு ஆபரணம் இருக்கு. திருமங்கை மன்னன் கையை கூப்பிண்டார், கதறி அழுதார். பிரபு நீயா? வயலாளி மணவாளன் அவர் பேரு. இந்த மூர்த்தி திருவாரித்திர நகரி பெருமாள். சில இடங்கள் ரங்கராஜன் தான் வந்தார் அப்படின்னு சொல்றது உண்டு. வயலாளி மணவாளன் வந்துட்டார். பிரபோடு கதறி அழுதார். தூக்க முடியலையே அப்படின்னார். உடனே பெருமாள் சிரிச்சார். அதான் சேர்க்கும் போது சுகமா இருக்கும், தூக்கும் போது கனமா இருக்கும். பாபம் சேர்க்கும் போது ஜாலியா சேர்த்துருவோம், தூக்கும் போது அசைக்க முடியும், ஐயோடு கதறுவோம். அந்த மாதிரி சேர்க்கும் போது சுகமா இருக்கும், தூக்கும் போது கனமா இருக்கும். உடனே திருமங்கை மன்னன் கதறி அழுதார். பகவான் சொன்னாப்பா, இப்படி யாருமே ததி ஆராதனம் பண்ணதில்லை. பாகவத கைங்கரியத்துடைய எல்லை நிலத்தை நீ அடைஞ்சுட்டாள், அதனால நானே வந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே திருமங்கை மன்னன் கதறி அழுவார். இந்த ஏழையை தடுத்தாற் கொள்றதுக்கு இத்தனை தூரம் நடந்து வந்தாயா? உடனே தாயாரை பார்த்து அழுதார், பெருமாளை பார்த்து அழுதார். என்ன சொல்றதுன்னு தெரியல. வேற ஓம் நமோ நாராயணான்னு உபதேசம் வேற பெருமாள் பண்ணிட்டார். கதறி 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 அழுதார். பெருமாள் திருவடிகளை விழுந்து 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 எழுந்தார். கொள்ளையடிக்கணும் ஒரு ஆசைப்பட பெருமாளே தானே வந்து அவரிடத்துல கொல்ல போக விடுறார். எல்லாத்தையும் பெருமாளே தன்னை கொல்ல போக விட்டுட்டார். பெருமாள் கழுத்துல வாழை வச்சு மந்திரவசம் அந்த ஒரே ஒருத்தர் இவர் தான். அவர் கழுத்துல வாழை வச்சிட முடியும்? வெள்ளேந்து பார்க்கறதே பெரிய பாடா இருக்கு. இதுல பத்மநாபருடைய ராஜா வரா இல்லையா, பத்மநாப தாஸ், அவா முன்னாடி ஒரு அது பக்கத்துல போகவே முடியாது நம்மளால. அதுக்கே அத்தனை டைட் செக்யூரிட்டி உண்டு. இந்த ஆராட்டு வேட்டைக்கெல்லாம் முன்னாடி இந்த வாழை எடுத்துட்டு வருவான். அதுக்கு பின்னாடி 2 பேர் இப்படி தடியா நடந்துட்டு இருப்பாங்க. இந்த வாழை யாரும் தொற்றப்படாது. ஆனா இவர் என்னடான்னா பெருமாள் கழுத்திலேயே வாழை வச்சு 8 எழுத்தும் தட்டி பறிச்சுப்பா. என்ன மந்திரம் போட்டாங்கன்னு கேட்க பெருமாளும் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்ல கதறி அழுதார் திருமங்கை மன்னன். பகவான் அவருக்கு அனுகிரகம் பண்ணான். குமுதவல்லி நாச்சியாருக்கும் அனுகிரகம் பண்ணான். அப்போதிலிருந்து பாசுரம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். வாடி நேன்வாடி வருந்தி நேன்மனத்தால் பெருந்தையர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நாராயணான்ற நாமம் எனக்கு கிடைச்சிட்டு எனக்கு இது போதும். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துகிறாயினவெல்லாம் நிரந்தரச் செய்யும் நீழ்வு சும்பருளும் அவர்களோடு பெருநிலம் அளிக்கும் வரம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அவ்வளவு சிரேஷ்டம். திருமங்கை மன்னன் திவ்யச்சர் ரொம்ப பெருசு. அவருடைய நட்சத்திரமா இருக்கிறதுனால ஓரளவுக்கு அவர் பெருமாளை அனுபவிச்ச விதத்தை சொன்னார்.
அதன் பிறகு அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். கடைசியில திருக்குறுங்குடியில மோட்சம் அடைஞ்சார். இன்னைக்கு திருக்குறுங்குடி ரொம்ப விசேஷமா இருக்கு. திருமங்கை ஆழ்வாருடைய சன்னிதானம் எல்லாம் அங்க உண்டு. பகவானுடைய பெரிய காருண்யம். இன்னைக்கு வந்து இங்க உட்கார வரைக்கும் என்ன சொல்ல போறோம் தெரியாம தான் நான் வந்தேன். திருமங்கை மன்னன் சொல்லலாமா வேண்டாமான்னு யோசனையே பண்ணல. நான் பாட்டுக்கு வந்தேன். சரி பார்க்கலாம் பகவத் சங்கல்பம். கரெக்டா பகவான் இன்னைக்கு திருமங்கை ஆழ்வார் நம்ம எல்லாம் ஸ்மரிக்கிறதுக்கு ஒரு அனுகிரகம் பத்மநாபர் பண்ணிட்டார். திவ்ய தேசங்கள்ல பார்த்தோம்னா முக்காவாசி நிறைய திவ்ய தேசங்கள் கஷேத்ராடனம் போனது திருமங்கை மன்னன் தான். மற்ற ஆழ்வார்கள் ஒரு அளவுக்கு போயிட்டு நின்றுட்டா. 108 திவ்ய தேச பெருமாளும் பார்த்த ஆழ்வார் நம்ம ஆழ்வார். திருமங்கை மன்னன் கிட்டத்தட்ட எல்லா திவ்ய தேசங்களுக்குமே பிரயாணம் பண்ணியிருக்கார் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஆச்சரியம். ரொம்ப விசேஷமான ஒரு ஆழ்வார். பகவானுக்கு அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணியிருக்கா. இன்னைக்கு ஸ்ரீரங்கம் கோவில்லாம் போனதெல்லாம் காண கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய மதிலெல்லாம் திருமங்கை மன்னன் கட்டின மதில் தான். இன்னி வரைக்கும் ரங்கராஜனுக்கு பக்ஷ வேற யாரும் இல்லை. அதனால் அவ்வளவு விசேஷம் இந்த திருமங்கை ஆழ்வார். இன்னைக்கும் வேடுபரி உற்சவம்லாம் உண்டு. திருமங்கை ஆழ்வார் இந்த திருநட்சத்திரம் போது உற்சவம்லாம் நடக்கும். ஆ சமயத்தில் வேடுபரி உற்சவம்னு உண்டு. பெருமாள் இதே மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு வருவார். திருமங்கை மன்னன் எதிர்க்க போவார். அந்த மூர்த்தி எடுத்துட்டு போவார். பெருமாள் எல்லாம் கொள்ளையடிக்கிறது எல்லாம் இன்னைக்கும் திருவாளி திருநகரியில் அந்த திருமணம் கொள்ளையில் இன்னைக்கும் நடக்குது. ஏதாவது சொல்றது போய் பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி இந்த திருமங்கை வரும்பொழுது அங்கே வயல்வெளியிலெல்லாம் அவெல்லாம் காத்துன்னு இருப்பான். அவள் திருமங்கை திடீர்னு வயல் இறங்கி ஓட ஆரம்பிச்சிடுவார். அவர் வரும்போது சப்தமெல்லாம் கேட்கும்னு சொல்லுவாள். திருமங்கை மன்னனுடைய திருவடி பதிஞ்சு கொடுத்தோம்னா அந்த வாட்டி போகம் நன்னா விளையும். வயலில் அப்படி விளைச்சல் உண்டுன்னு இன்னைக்கும் அந்த வயலாவளி மணவாளன் இந்த திருவாளி திருநகரி பக்கத்துல எல்லாம் இன்னைக்கு திருமங்கை மன்னன்னா விசேஷ மரியாதை உண்டு. ஆச்சரியமா சைவ சித்தாந்தத்தில் திருஞான சம்பந்தர் திருமங்கை மன்னர் 2 சமகாலத்தவா 2 பேரும் மீட் பண்ணியிருக்கா. 2 பேரும் மீட் பண்ணி பேசி எல்லாம் இருந்திருக்கா. அவ்வளவு விசேஷம். ஆச்சரியம் திருமங்கை மன்னனுடைய வைபவம். முதல்ல நான் ஒரு தியான ஸ்லோகம் சொன்னேன். ஆச்சரியமா சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் முதல் தடவை கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்லோகம். ரொம்பவே எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்லோகம். சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் ஈந்த மறை 1000 அனைத்தும் தங்கும் மனம் நீ எனக்கு தா. ஆச்சரியமா எம்பார் கோவிந்தன் ஒரு மகாத்மா சுவாமி ராமானுஜரிடத்துல தியானம் பண்றார். எங்கள் கதியே ராமானுச முனியே, எங்களுக்கு கதி நீதான் ராமானுஜா, வேற யாரும் கிடையாது. எங்கள் கதியே ராமானுச முனியே, சங்கை கெடுத்து ஆண்ட தவராசா. சங்கைனா சந்தேகத்தெல்லாம் கெடுத்து ஆண்ட தவராசா. பொங்கு புகழ் மங்கையர்கோன் ஈந்த மறை 1000 அனைத்தும் தங்கும் மனம் நீ எனக்கு தா. இந்த திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழி கரடு முரடான ஒரு தமிழ். ஞாபகம் வச்சுக்கிறது அத்தனை கஷ்டம். அதனால எம்பார் கோவிந்தர் பிரார்த்தனை பண்ணிட்டார். ராமானுஜா இந்த திருமங்கை மன்னன் பாசுரங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு மனசை கொடுறாப்பா, தங்கவே மாட்டேங்கிற. பொங்கு புகழ் மங்கையர்கோன் ஈந்த மறை 1000 அனைத்தும் தங்கும் மனம் நீ எனக்கு தா அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணார். அவ்வளவு விசேஷம் திருமங்கை மன்னன். அது திருக்குறுங்குடியிலெல்லாம் போய் சேவிக்கணும். போன தடவை போயிருந்த பொழுதுதான் பகவான் அனுகிரகம். ஆச்சரியமா திருமங்கை மன்னனுக்கு சாத்தின வஸ்திரமெல்லாம் திருமங்கை மன்னன் அப்பொழுதே கொடுத்து வச்சிருந்தார். அவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சது. அதனால இன்னைக்கு திருமங்கை மன்னனை ஸ்மரிச்சுண்டு பக்தி பண்ணிண்டு ஆனந்தமா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா 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 ராதே ராதே கிருஷ்ணா
Krishna Radhe Radhe Krishna 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 Krishna Radhe जय सद्गुरु महाराज की समस्त भागवतलु को गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा जय जानकी कांत स्मरणम जय जय गोपिका जीवन स्मरणम गोविंदा ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானா திருவடிகளே சரணம் சர்வம் குருவர்ப்பணம் जय श्री राधे कृष्णा सत्संग की जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय श्री भारत माता की लोका समस्ता सुखिनो भवन्तु लोका सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु ओम शांति 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 जय श्री इंदु माता की जय श्री 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 अनंत पद्मनाभ स्वामी की जय श्रीमती कुमुदवल्ली नाचियार के जय श्री तिरुमंगैयाழ்வார் के सर्वत्र पद्मनाभ संकीर्तनम पद्मनाभ पद्मनाभ सायंकाலம் 7:30 மணிக்கு சமத்தா சத்சங்கம்